சாந்தி. 7/11/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் ஒரு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஒரு பாபாவிடம் மட்டுமே கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க. பாபாவுக்கு தன்னுடைய உண்மையான கணக்கு வழக்க ஒப்படைங்க. பாபா கிட்ட கணக்கு வழக்கு ஒப்படைக்கணும். என்னென்ன கணக்கு வழக்கு ஒப்படைக்கணும்? நம்ம இன்னைக்கு நாள்ல என்னென்ன செய்யறோமோ அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஏன் ஒப்படைக்கணும் அவர்கிட்ட? அப்பதான் நமக்கு காலையில அமுத வேலை ஃப்ரீயா நல்லா பண்ண முடியும். அதனால ஒப்படைக்கிறீங்களா? அப்படி நம்ம அப்பாட்ட உண்மையா நம்ம நடந்துக்கிறோம். அவங்கள்ட்ட நான் என்ன தப்பு செஞ்சாலும் ஏன் அவர்கிட்ட உண்மையா நடந்துக்கணும்? அவர் சுய பகவான். அதனால அப்படி ஆக்சுவலா இந்த சங்கம யுகமே அவரு நமக்கு போட்ட பிக்சர் இல்லையா? இந்த உடம்பு நம்ம கிட்ட செத்துட்டோம். உடம்பு அவரு கொடுத்துருக்கிறார், நேரத்தையும் அவர் தான் கொடுத்துருக்கிறார். அப்ப அவருடைய பொருளுக்கு கணக்கு அவருக்கு தானே காட்டணும். எஜமானன் கிட்ட இப்ப முதலாளி கிட்ட கணக்கு காட்டணும் தானே, அப்படி காட்டணும். ஸோ நேரமும் வெறும் பணம் அது மட்டும் கிடையாது, இந்த கணக்கும் காட்டணும். ஒரு வினாடி எப்படி செலவு பண்ணோம் அதை காட்டணும். அதான் உண்மையான கணக்கு வழக்கம். அப்படி காட்டுற பழக்கம் வந்துச்சுன்னா நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. அப்ப நமக்கு தெரியும், சரி இதெல்லாம் பண்ணோம், இடிக்குதே, காசு இடிக்கிற மாதிரி நேரம் இடிக்குது, மீதி நேரம் என்ன பண்ண? அப்ப நம்ம யாரு கூட பேசுமோ அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய எதிரியா தெரிவாங்க. அவங்கள முதல்ல கட் பண்ணி தூக்கி கடாசணும். ஏன்னா நேரத்தை குடிச்சிடுது. ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நினைக்கிறேன், பாபா சேவை இப்ப செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அது 4 மணி நேரம் கழிச்சு தான் செய்யறேன்னா அந்த 4 மணி நேரம் தடுத்து நிறுத்தி இருக்கு பாருங்க, அதான் மாயாவோட சக்தி. அதை தூக்கி கடாசணும் நாம இல்லையா? அப்ப அது தூக்கி கடாசுறதுக்கு யோகா மட்டும் கிடையாது, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுல பிஸி ஆக 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 உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு 10 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 10 பேருக்கு 10 சேவை செய்ய வேண்டிய நேரத்துல வெறும் 8 சேவை தான் செஞ்சிருக்கேன்னா 2 சேவை செய்யறத திருடி இருக்குது மாயா. அதை கண்டுபிடிச்சு அதை அகற்றணும். தயவு தாட்சியமே இருக்கக்கூடாது. அதுதான் எல்லோருக்கும் ஒரு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் அது பாபா கிட்ட வச்சுக்கோங்க. யாராவது உங்க வீட்டிலே கணவனே கொடுத்தா கூட நீங்க முதல்ல தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்? பாபாவுக்கு சொல்லணும். அவரு தான் டச் பண்ணி பண்றாரு எல்லாமே. ஸோ அப்ப பாபாவுடைய ஞாபகம் வரும். ஆனா உங்க கணவர் கொடுத்தாரு, உங்க பையன் கொடுத்தான்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஞாபகம் தான் வரும் கடைசியில. அதுக்குதான் பாபா சொல்றாரு இல்லையா, ட்ரெஸ் கூட நீங்க அஞ்ஞானிகள் வாங்கி கொடுக்கறத போட்டுக்காதீங்க, அப்புறம் அவங்க ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா பாபா முன்னாடி வச்சுருவாங்க, இவங்க பாபா முன்னாடி தான் வாங்குவாங்க. அப்ப பாபாவுக்கு நாம கொடுக்குறோம், பாபா கிட்ட இருந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. எங்க வீட்டுல எல்லாம் போய் எங்க அம்மா வீட்டுல இருந்து அது எல்லாம் வருது, ஒரு விசேஷம் வருது, அது நாங்க வானான்னு சொன்னா எங்களுக்கு எதிரியா நினைக்கிறாங்களே. கேளா செல்வி? சரி பாபாட்ட கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுவாரு. சரி எங்களுக்கு எவ்வளவு நல்ல சந்தேகம். இப்ப அக்கா வீட்டுல போறோம், நாங்க சாப்பிடாம வர முடியாது, அவங்க என்ன நினைப்பாங்க? சாப்பாட்டை எடுத்து இந்த சாப்பாடு சரி டெய்லியும் தான் கல்யாணம் வருது ஒரு சில சீசன்ல. வேற என்ன உறவுகார் இப்ப அக்கா இருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போறோம், அண்ணன் வீட்டுக்கு போறோம், அங்க போனா நாங்க சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, நான் இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க மனசு கஷ்டப்படும். ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்குங்க. ஏன்னா பாபா சொல்றாரு அவாய்ட் பண்ணுங்க, வேற வழி நீங்க சொல். அது சரி, இப்ப ஐயர் இருக்கிறாங்க, கூப்பிட்டு கறி மீன் சாப்பிட வைப்பீங்களா? அந்த ஐயராலேயே முடியாது. நீங்க உண்மையான பிராமணன், ஆனா நீங்க சாப்பிடுவீங்க. கேட்டா பாபா திருஷ்டி கொடுக்க சொன்னாரு, சாப்பிடுவீங்க. பிரம்மா குமாரிகள்லாம் வெளில சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்க பேர் மரியாதை. பிரம்மகுமாரி சாப்பிட மாட்டாங்களா? ஆனா எங்க வீட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுவாங்களே. அப்ப பாபா பேரை கெடுத்துட்டோம்ல, பாபா பேரை கெடுத்துட்டீங்கல்ல. அதுதான் பிரம்மகுமாரினா எங்கேயுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்க சாப்பிடாம இருந்தாதான் அப்பாவை வெளிப்படுத்துறீங்க, சாப்பிட்டீங்கன்னா அப்பா பேரை கெடுத்துடுறோம்னு அர்த்தம். ஸோ அதுதான் பாபா சொல்றேன்னா அது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா அவருக்கு சமமாகும். கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா பதவியும் அட்ஜஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். சரி, கொடுக்கல் வாங்கல் அப்பா கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க, அஞ்ஞானிகள் கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு தான் சொல்றாரு பாபா. கேள்வி, இன்னும் கூட குழந்தைகளிடம் பல தவறுகள் நடந்துட்டே இருக்குது. ஏன்? பார்ப்போம்.
தேகாபிமானத்துல வர்றது தான். ஆனா தேகாபிமானத்துல வர்றதுக்கே என்ன காரணம்? யோகத்துல ரொம்ப ரொம்ப அறகுறையா இருக்கிறதா முக்கிய காரணம். தொடர்ந்து நினைவு இருக்குதா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அது நேத்து வாணி இதுதான், சக்தி சொரூபமா இருங்க, அப்படியே கொழுந்து விட்டு எரியணும் குழுவாகவே நாம எல்லாருமே. அப்ப சக்தி சொரூபமா இருக்கிற அப்படின்னா ஒரு வீணான விஷயம் கூட வந்துடக்கூடாது. அப்பதான் சக்தி சொரூபம். கொஞ்சம் வீண் விஷயம் வந்தாலும் சக்தி போயிடும், அணிஞ்சிடும் அந்த தீ. இதை மட்டும் கவனம் வச்சுட்டு இருங்க. இப்ப சக்தி சொரூபமா இருந்தா எப்படி இருப்பாங்க? அன்பு நிரம்பி இருக்கும், அமைதி நிரம்பி இருக்கும், தூய்மை நிரம்பி இருக்கும், எல்லாமே நிரம்பி இருக்கும், கொஞ்சம் கூட குறையே இருக்காது. அதான் சக்தி சொரூபம். அனைத்து சக்திகள் நிறைந்த சொரூபம். இதை மட்டுமே இருங்க. எனக்கு என்ன சூழ்நிலையிலும் கொஞ்சோண்டு கோபம் கூட வராது, கொஞ்சோண்டு கவலை கூட வராது, கொஞ்சம் சஞ்சலம் கூட வராது. அப்பதான் நீங்க சக்தி சொரூபம். இந்த ஒரு பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு எப்பயும் நான் பாபா நிலையில இருந்துட்டு இருக்கேன். அப்ப நீங்க எதிர்பார்க்குறீங்க, வா வா வா, முன்னால முடிஞ்சா என்ன டிஸ்டர்ப் பண்ணிப்பாரு. இப்ப எதிர்பார்த்து ஒரு எதிரி வரப்போறான்னு போது நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்க. ஆனா நம்ம கவனக்குறையா இருக்கும்போது தான் அடிச்சிட்டு போயிடுறோம் இல்லையா? ஸோ எதிர்பாருங்க, நான் சக்தி சொரூபமா இருக்கிறேன், நான் என்னுடைய சக்தியின் சொரூபத்தை காட்டுறேன். மாயா நீ உன் சொரூபத்தை காட்டு, நீ என்னன்னா பார்த்துடலாம். ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா இதுலயே இருங்க. செம பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். ஆனால் தொடர்ந்து மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அசந்திங்கன்னா மாயா அடிச்சிடும். எப்போ மறக்குறீங்களோ அப்பதான் அடிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா கூப்பிட்டீங்கன்னா அது வராமலாம் போயிடாது, கண்டிப்பா வரும் இல்லையா? சரி, முக்கியமான காரணம் என்ன? யோகம் அறகுறையா இருக்கு. ஸோ யோகத்துக்கான யுக்தி தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வச்சு பண்றது இல்லையா? நான் பாபா நினைவுல இருக்கிறேன்னு சொல்றது கூட ஒரு மிகப்பெரிய யுக்தி. சும்மா ஒலிப்புலையா நினைக்கிறீங்க, ஆனா அதான் மறந்துடுது. இப்போ நான் நினைவுல இருக்கிறேன். இப்போ விரதத்துல இருக்கிறேன் தன்னை அறியாம சொல்லிக்கும் போதுதான் யாரும் எதுவும் கொடுத்தா சாப்பிடாம இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நான் நினைவுல இருக்கிறேன், நான் கட்டாக விட மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பாபாவுடைய நினைவுல இருந்தீங்கன்னா ஒருபொழுதும் எந்த ஒரு தவறான வேலையும் நடக்காது. அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, நினைவுல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கரெக்டா தான் நடக்கும். பேரு ரூபத்துல மாட்டிக்கிட்டீங்க, யோகா செய்ய முடியாது. நீங்க அழுக்கானவர்ல இருந்து தூய்மை ஆவறதுக்கான ஆர்வத்துல இருங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கணும். நிரந்தரமாக சிவபாபாவுடைய நினைவுல இருங்க. உங்களுக்குள்ள உலகிய அன்பு இருக்கவே கூடாது. அதான் பாபா சொல்றாரு, பேரு ரூபத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஒருத்தர் ஞாபகம் வருது, அந்த ஆண் பெண் கவர்ச்சி, அதுல கொஞ்சம் மாட்டிக்கிட்டா கூட, அதாவது மனசளவுல மாட்டிக்கிட்டா கூட யோகா செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா படிப்பான், லவ் பண்ண ஆரம்பிப்பான், பார்த்தா ஃபெயிலே ஆகிட்டு இருப்பான். அப்ப அதுவே முடியலன்னா யோகா என்ன சாதாரண இதா? பாபாவுடைய நினைவு யோகா செய்ய முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரே கவனம் இருக்கணும், நான் அழுக்கா இருக்கிற ஆத்மா தூய்மை ஆக்கணும். அந்த ஒரு லட்சியம் இருக்கணும். அப்ப மற்றவங்க மேல அன்பு வருது, இல்ல வீண் எண்ணம் வருதுன்னா என்ன ஆகுது? அழுக்கு ஆக்கிட்டே இருக்குது. தூய்மை ஆக்க வேண்டிய நேரத்துல போய் அழுக்கு இல்லையா, சோப்பு தண்ணியில போட்டு ஊற வைக்கிறதுக்கு பதில் சேத்து தண்ணியில ஊற வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஆர்வம் இருக்கணும், நான் தூய்மையாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிரந்தரமா பாபா நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள உலகிய அன்பு இருக்கவே கூடாது. உலகத்துல இருக்கிற அந்த அன்பு இருக்கக்கூடாது. கடவுள் மனிதர்கள் மேல எப்படி அன்பு வச்சிருக்காரு? பட்டும் படாம அன்பு இருக்குது, ஆனா பற்று கிடையாது. அதே மாதிரி இருக்கணும். தாயே உனக்கு கண்ணு இல்லையா அப்படி இப்படின்றாங்க, அதுக்காக அது நான் இவ்வளவு பண்ணினேன், உனக்கு மனசாட்சி இல்லாம என்னை பார்த்து இப்படி சொல்றேன் நான் கேட்குது சில கம்முன்னு இருக்கு. அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். சக்தியை மட்டும் கொடுக்கணும் கருணையினால. பாடல், விட்டில் பூச்சிகள் ஏன் எரிவதில்லை? எந்த விட்டில் பூச்சி எரிய மாட்டேங்குது? ஆத்மா தான் விட்டில் பூச்சி. பாபா கிட்ட போய் பலியாகுது, பாபான்ற ஜோதியை பார்த்து பலியாகுது. ஆனா இது பலியாக மாட்டேங்குதான் பூச்சி. ஏன் எரிய மாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். சுத்திட்டு ஓடி வந்துடுது. ஓம் சாந்தி. விட்டில் பூச்சிகள் ஏன் எரிவதில்லைன்னு பக்தி மார்க்கத்துல பாட்டு இருக்குது. கடைசியில இது அனைத்தும் நின்றுவிடும், இதுக்கு அவசியம் ஏற்படாது. ஒரு நொடியில அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குதுன்னு பாடப்பட்டிருக்கு. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து ஜீவன் முக்தின்னு ஆஸ்தி கிடைக்குதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஜீவன் முக்தி அப்படின்னாலே
இந்த துக்க உலகத்திலிருந்து விடுபட்டு கீழான நிலையிலிருந்து விடுபடுதல் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஜீவன் முக்திக்கு எப்படி அர்த்தம் சொல்றாரு பாருங்க. சரி, அப்ப இந்த பக்தி மார்க்கத்தின் பாட்டு எல்லாமே என்ன ஆக போகுது, முடிய போகுது. அது நமக்கு ஆராய்ச்சியும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஒரு நொடியில் அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்குது. அது என்ன ஆஸ்தி? ஜீவன் முக்தி. அப்ப ஜீவன் முக்தினா என்ன? ஜீவன் முக்தினா என்ன? முக்தினா என்ன? முக்தினா பரந்தாமம். ஜீவன் முக்தினா ஜீவன் முக்தினா சொர்க்கம். சொர்க்கம். சரி, அது ஓகே தான், கரெக்ட் தான். ஆனா இங்க பாபா என்ன சொல்றாரு, துக்கமான உலகத்துல இருந்து விடுபட்டு கீழான நிலையிலிருந்து விடுபடுறதுன்ற இல்லையா. ஒட்டுமொத்த உலகமும் கீழான நிலையில இருந்து விடுபடும் போது அது சொர்க்கம் ஆயிடுது. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களால விடுபட முடியும். ஃபுல்லத்தையும் விட்டீங்கன்னா அது விடுபட்டுற போகுது. அப்ப இப்பவே சொர்க்கத்துல இருக்கிற அந்த மனநிலையில உங்களால இருக்க முடியும். அப்படி ஒரு ஆனந்தமான மனநிலையில இருக்க முடியும். அதான் ஜீவன் முக்தி. அதாவது உடலுக்குள்ள இருந்தே விடுதலை பெற்ற நிலை. உடம்புல இல்லைன்னா ஆத்மா எந்த பந்தனத்திலையும் மாட்டாம லேசா இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை. அதுதான் துக்க உலகம். நமக்கு துக்கத்தை எப்ப கொடுக்கும்? பந்தனத்துல இருந்தா தான் கொடுக்கும். யாரோ ஒருத்தருக்கு என்னவோ ஆனா நமக்கு ஏன் வலிக்குது? நம்ம வீட்டுல யாருக்காவது ஒண்ணு ஆனாதான், ஏன்னா அது பந்தனம். ஸோ அதுல இருந்து விடுபட்டுடுங்க. அப்ப கீழான நிலையில இருந்து விடுபட்டுருவீங்க. பிறகு எப்படி மாறுவீங்க? அதுக்காக தான் குறிக்கோளை நல்லா புரிய வைக்கணும். நான் ஏன் இதை பண்ணணும்? இறைவன் தான் இதை படிச்சாரு, நான் ஏன் இதை விடணும்? அப்போ சொல்லணும், நாராயணன் ஆகணும். அதனால இத்தனை பேர் கும்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆக போறீங்க. அப்ப லட்சியத்தை சொல்லும் போதுதான் அந்த வைராக்கியம் வரும். பாபா இரவு கூட யார் வந்தாலும் முதல்ல உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய அறிமுகத்தை கொடுங்கன்னு தான் புரிய வச்சார். இந்த இடத்துடைய குறிக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. அதனால முதலில் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். அது நைட்டு கிளாஸ்ல பாபா எடுத்திருக்கிறாரு. அப்ப அதுக்கு முந்தைய நாள் கிளாஸ்ல அப்படி சொல்லியிருக்காரு, யார் வந்தாலும் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. இப்படியும் ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நடுராத்திரி உங்க வீட்டுல வந்தா கூட முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்துடுங்க. நம்ம தொடர்புல வர்ற அத்தனை பேருக்கும் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்காது அது வேற, முயற்சியாவது பண்ணணும். போன்னா ஓகே, ஆனா அது கொடுக்க முயற்சியாவது பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். இந்த இடத்துடைய குறிக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. அதனால முதல்ல இந்த எல்லையற்ற அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. என்ன நினைவு செஞ்சா நீங்க தூய்மை ஆயிடுவீங்கன்னு இப்ப அவர் சொல்றாரு. பதித்த பாவனா வாங்கன்னு பாடுறாங்க. அப்ப பாபாவுக்கு நிச்சயம் அத்தாரிட்டி இருக்கும் தானே, ஏதாவது பாகம் கிடைச்சிருக்கும் தானே. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைன்னு அவர் சொல்றாங்க. அவர் இந்த பாரதத்துல தான் வர்றார். பாரதத்துல தான் வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இந்த பாரதத்தை தான் மாத்துறார். வைகுண்டத்தின் பரிசு எடுத்து வருகிறார். மனித சிருஷ்டியில உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவி தேவதைகள் சூரிய வம்ச குலத்தினரே சத்தியுகத்துல ராஜ்யம் செஞ்சாங்க. சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பகவான். அவரைத்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர், சொர்க்கத்தின் இறை தந்தைன்னு சொல்றாங்க. அவர் தந்தையாக இருக்கிறார். தந்தை சர்வவியாபின்னு ஒருபொழுதும் சொல்ல முடியாது. சர்வவியாபின்னு சொல்வதன் மூலம் பாபாவுடைய சொத்து கிடைக்காம போயிடுது. அப்பா அப்படின்னாலே ஆஸ்தி. எவ்வளவு இனிமையான விஷயம் இது. நிச்சயமாக தன்னுடைய குழந்தைங்களுக்குத்தான் ஆஸ்தியை கொடுப்பார். அனைத்து குழந்தைங்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான். அவரு வந்து சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு. ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். மற்ற ஆத்மாக்கள் எல்லோருமே கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு திரும்பி போயிடுவாங்க. இப்ப பழைய உலகம் முடிய போகுது. அதுக்காகத்தான் இந்த மகாபாரத போர். பல தர்மங்களின் அழிவு, ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடக்க வேண்டும்.
நிச்சயமா கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரணும்னு புத்தி சொல்லுது. தேவி தேவதைகளுடைய வரலாறு ரிப்பீட் ஆகும். பிரம்மா மூலமாக ஸ்தாபனம் செய்யறாருன்னு பாடப்பட்டிருக்கு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறாரு. இப்ப பாபா சொல்றாரு, யார் வந்தாலும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. நம்மளுடைய அப்பா கடவுள், அவரை நினைச்சா தூய்மை ஆயிடுவீங்க. அப்ப நம்ம உடலுடைய அப்பாவை நினைச்சா தூய்மையாக முடியாது, ஏன்னா அவரே அழுக்கா இருக்கிறார். ஆனா ஆத்மாவுடைய அப்பா எப்பயுமே தூய்மையா இருக்கார், சதா சிவனா இருக்கார். ஸோ அவரை நினைச்சா தூய்மை ஆயிடுவீங்க. நீங்க அவரை தானே தூய்மையாக்குறதுக்காக கூப்பிட்டீங்க, பதித்த பாவனா வாங்கன்னு. அப்ப தூய்மையாக்குறதுக்கான சக்தி அவர்கிட்ட தானே இருக்கும் இல்லையா? அப்ப அவருக்குன்னு ஒரு பாகம் இருக்கும் தானே, இந்த சிருஷ்டியில் அவருக்கு ஒரு நடிப்பு இருக்கும் தானே. அவர் எப்படி சர்வைவே அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தா எப்படி நடிக்க முடியும்? அவரு இப்ப தப்பெல்லாம் அவரே பண்ற மாதிரி ஆயிடுமே இல்லையா? அப்படி புரிய வைங்க. அப்ப அவரை வா வா வான்னு கூப்பிடுறதே இந்த பாரதவாசிகள் தான். அப்ப இங்கதானே வருவாரு. அப்பா குழந்தைய பார்க்க 5000 வருஷம் கழிச்சு வந்தா வெறுங்கையோட வருவாரு. என்ன மாதிரி பரிசு எடுத்துட்டாரு, சொர்க்கத்தின் பரிசு இல்லையா? அதனாலதான் அவர் சொர்க்கத்தின் இறை தந்தை, சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி அவர் உருவாக்கக்கூடிய முதல் தர்மம் தான் இந்த சத்தியுகத்தின் சூரிய வம்ச குலத்தினர், தேவி தேவதைகள். அவங்க தான் அதை ஆள்றாங்க. இப்ப கலியுகம் அழியும் சொல்றாங்க, ஆனா கலியுகத்துக்கு அப்புறம் சத்தியுகம் வரும்ன்றாங்க. அப்ப நடுவுல இறைவன் வந்து தானே அதை படைச்சிருக்க முடியும். அழிவுக்கு பிறகு மறுபடியும் ஒண்ணு வருதுன்னா அப்ப இறைவன் தானே அது. அப்ப இறைவன் கடைசியில வராருன்றீங்க. அப்ப அவர் வர்றதே அதுக்காக தானே. ஒரு நல்ல உலகம் இதுக்கப்புறம் உருவாக போகுதுன்னா அப்ப அதை உருவாக்குறதுக்கு தானே இறைவன் வந்திருக்கணும் அப்படின்னு புரிய வைங்க. அதுக்காக தான் இந்த ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறார். இந்த அப்ப எல்லாருக்கும் தான் இறைவன் அப்பா இருந்தாலும் அவர் யார் அன்பா அப்பான்னு சொல்றாங்களோ, அவர் சொல்றத கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆஸ்தி கொடுப்பாரு. கேட்காதவங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? இருந்தாலும் அவங்களுக்கும் அப்பா தான். அதனால அமைதியை கொடுக்குறாரு. போ பரந்தாமத்துக்கு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆனா சுகத்தை நமக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு. அவங்களுக்கு வெறும் அமைதி தான், நமக்கு தான் சுகம் அமைதி ரெண்டுமே. ஸோ மீண்டும் அந்த தேவதைகளுடைய வரலாறு நடக்க போகுது. சாதாரண மனிதர்களை உயர்ந்த பதவி, தேவி தேவதை பதவியை அடைய வைக்கிறதுக்காக இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். கத்துக்கிறவங்க சத்தியுகத்துக்கு வருவாங்க, கத்துக்காதவங்க திரும்பி போயிடுவாங்க. கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி பிறவி. தூய்மையாகுங்க. இப்ப அழுக்காகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை இல்லையா? நீங்க தூய்மை ஆனாலும் ஆகட்டினாலும் நிறைய பேர் தூய்மையாக மேலே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க இருக்கிறீங்க? பறக்க ஆரம்பிச்சுக்கங்கன்றது இல்லையா? அப்படியே கூட்டமா ஒரு சில பறவைகளும் கூட்டமா பறக்கும். ஒண்ணு பறந்தாலே எல்லாம் பறந்துடும். அதே மாதிரிதான் இங்கேயும் பாபா அப்படி விசில் அடிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சாருன்னா சைங்கன்னு எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பறந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. முன்னாடி தூய்மை ஆயிடுங்க, இல்லைன்னா அடிச்சு உடச்சி விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிறகு மட்டும்தான் நீங்களே தூய்மை ஆகிறதுக்கான சான்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆத்மா வந்து பேட்டரி, உடம்பு வந்து அடாப்டர் மாதிரி. இந்த உடம்புல இருந்துகிட்டு புத்தின்ற ஒயரை பாபா கிட்ட இணைச்சா மட்டும்தான் இது சார்ஜ் ஆகும் ஆத்மா. மற்றபடி கடவுள் பக்கத்திலே இருந்தா கூட சார்ஜ் ஆகாது. பரந்தாமத்தில் பக்கத்திலே தான் இருக்குது, எல்லாம் சார்ஜ் ஆகுது. அப்போ இங்க இருக்கும்போது எவ்வளவு சார்ஜ் ஏற்றிக்கணும்னு ஏற்றுக்கணும். 5000 வருஷம் தாங்க பிடிக்கிற அளவுக்கு சார்ஜ் ஏற்றிக்கணும். ஏன்னா இது கடைசி பிறகு. இப்போ மட்டும்தான் உங்களுக்கு சான்ஸ். இதுக்கப்புறம் நீங்க சங்கரா ஆகும்போது சங்கரானாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்ப இந்த மரண உலகம் ஒழிக ஆகி அமர உலகம் வாழ்கன்னு ஆகணும். உங்களை புத்தியில எந்த நேரமும் என்ன ஓடணும்? அழிக, அமர உலகம் வாழ்க. நீங்க அனைவருமே பார்வதிகள். அமர கதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க சிவனுக்கு நேரடியா உட்கார்ந்து இல்லையா? ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் 2 பேருமே அமரர்கள் தானே. இதற்கு அமரக்கதை என்றாலும் சரி, 3வது கண் கிடைத்த கதை என்றாலும் சரி, பெரும்பாலும் தாய்மார்கள் தான் கதையை கேட்கிறாங்க இல்லையா? எல்லா சென்டர்லையுமே அதாவது பிரதர்ஸ் நிறைய சென்டர்ல கொஞ்சம், அதாவது எப்படியும் தாய்மார்களோட அதிகமா இருக்க மாட்டாங்க.
அப்படியே இருந்தாலும் கூட ரெகுலரா வந்து கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தான் இருப்பாங்க. ஆண்கள் அந்த அளவுக்கு ரெகுலரா வந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அமரக்கதை, அழிவற்ற கதை, அதாவது அழிவற்ற உலகத்தை பற்றிய கதை. கற்றுக் கொடுக்கிறவர் யாரு? அமர்நாத் சிவபாபா. கேட்குறவங்க யாரு? பார்வதி. அமரபுரியில் ஆண்கள் இருக்க மாட்டார்களா? 2 பேருமே இருப்பாங்க. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? மேலும் பாபா என்ன சொல்றாரு? இதையும் பாபா தான் புரிய வைக்கிறார். பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வராருன்னு சொல்றாங்க. உண்மையில சத்தியுகத்துல இந்த தேவி தேவதைகள் தான் உலகத்தை ஆட்சி செய்தனர். எவ்வளவு சொல்றாங்க. பக்தியின் பலனை கொடுக்க தான் இறைவன் வரார். ஆனா அவர் வர்றது கடைசியில. அவர் வந்ததுக்கு அப்புறம் இது சொர்க்கமா மாறுதுன்னா அப்ப அதான பலனாகும் இல்லையா? சூப்பரான பாயிண்ட் இது. மற்றபடி சரி இங்க எல்லாம் பெண்களா இருக்கிறாங்க, அப்ப அங்கேயும் வெறும் பெண்கள் தான் இருப்பாங்களா சத்தியுகத்துல? அப்படின்னா கிடையாது. இங்க இருக்கிறவங்க அப்படியே பாதியா மாறிடுவாங்க இல்லையா? ஆத்மா தான் எந்த உடலை வேணாலும் எடுக்கும்ல. இப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல இந்த தேவதைகள் தான் உலகத்தையே ஆட்சி செய்தனர். இவங்களுக்கு யாரு அந்த ராஜ அதிகாரங்கிற பலனை கொடுத்தாங்க? எந்த ஒரு சாது சன்னியாசியும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. பக்தியும் அனைவரும் ஒரே மாதிரி செய்யறது கிடையாது. யார் நிறைய பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு பலனும் கூட நிச்சயம் அதே மாதிரி நிறைய தான் கிடைக்கும். இதுதான் பெரிய வச்சு அவங்களுக்கு தான் முதல்ல பாபா கிடைப்பாங்க. ஆனா அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை இல்லையா? ஒன்று நமக்கு போன ஜென்மமும் கிடைச்சிருக்கலாம், அல்லது இப்பயே கிடைச்சிருந்தா கூட ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதிகமா பண்ணா சீக்கிரமா கிடைக்கும், கரெக்ட். ஆனா சீக்கிரமா கிடைச்சி விட்டு போயிருக்கிறாங்கல்ல. அதனால அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்பீடா நீங்க முன்னேறி போக முடியும்ன்ற இப்ப பாபா சொல்றாரு. அதனால பக்தி எல்லாரும் ஒரே மாதிரி பண்றது கிடையாது. அதே மாதிரி தான் பலனும் இருக்கும். அவங்க பக்தி தீவிரமா பண்ணியிருந்தா பலனும் அதிகமா இருக்கும். யாரு பூஜைக்குரியவர்களாக இருந்தாங்களோ அவங்க தான் பூஜாரியாகி மீண்டும் பூஜைக்குரியவராக ஆவாங்க. பக்தியின் பலன் கிடைக்கும் அல்லவா? அப்ப பாருங்க, இந்த உலகத்துல பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன் உண்டு. நீங்க சும்மா விளையாட்டா தான் பண்ணிருப்பீங்க, பக்தி விளையாட்டா கிடையாது, ஏதோ ஒரு பாவனையில பண்ணிருப்பீங்க. சரி, சீரியஸா பண்ணீங்களா? சரி, அப்ப கண்டிப்பா பலன் உண்டு. இது எல்லாத்தையும் நீங்க புரிய வைக்கணும். இப்ப புரிய வைங்க. கோயில்ல போய் சொன்னீங்கன்னா, பாருங்க நீங்க நல்லா பக்தி பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இறைவன் இப்ப உங்களுக்கு வந்திருக்கிறாரு, இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, கவனமா கேளுங்க. நீங்களாம் பயங்கரமான பக்தி. பாருங்க இந்த ஊர்ல எத்தனை கோயில் இருக்கு, அத்தனையும் விட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு நீ சாதாரண. அப்படி அவங்களை குஷிப்படுத்தணும் முதல்ல. அப்பதான் அவங்களோட புத்தியுடைய பூட்டு திறக்கும், கேட்குற மாதிரி மனநிலை வரும். அப்போ இதை சொல்லும்போது உள்ள போகும் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, முதல்ல திருமூர்த்தியை பற்றி புரிய வைங்க. முதல்ல ஏணி படத்தை பற்றி புரிய வைக்க கூடாது. இது விரிவான விஷயம். முதல்ல தந்தையை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கணும். ஏன் திருமூர்த்தியில என்ன தந்தையுடைய அறிமுகம் இருக்குது? பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறாங்க, ஆனா இவங்களையே படைச்சது யாரு? சிவபெருமா. அவர் தான் உயர்வானவர். இவங்க கூட அவருடைய படைப்பு தான். இப்ப நாம நேரடியா இறைவன் கிட்ட இருந்து சொல்றதை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவரு தான் அப்பா, எல்லாருக்கும் அவரு தான் அப்பா அப்படின்னு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு தான் நீங்க ஏணிக்கே போகணும்ன்ற. எடுத்தோடனே போயிடக்கூடாது. ஏன்னா அது விரிவான விஷயம். ஏணிப்படி இந்த தந்தையுடைய அறிமுகத்தை முதல்ல கொடுக்கணும். எப்படின்னா, இவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், இவருக்கு பிறகுதான் பிரம்மா விஷ்ணு சங்கர், அதன் பிறகுதான் லட்சுமி நாராயணன். மற்றபடி பக்தி மார்க்கத்துல நிறைய சித்திரங்கள் இருக்கு. முதல்ல எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆஸ்தியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக கொடுக்கிறார். இப்படி கூட நம்ம புரிய வைக்கலாம். பல விதமா நம்ம ஞானத்தை புரிய வைக்கலாம். என்ன புரிய வைக்கலாம்னா, நம்ம அப்பா கொடுக்கிற சொத்து, அதாவது உடலுடைய அப்பா கொடுக்கிற சொத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஏழைக்கு பிறந்தா கம்மியா இருக்கும், பணக்காரனுக்கு பிறந்தா அதிகமா இருக்கும். ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா இறைவன் தான். அவர் கம்மியாவா கொடுப்பாரு?
ஃபுல்லாக கொடுக்குறது. அப்போ எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ஆஸ்தி பிறவி பிறவிக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி அடையிறது அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா அவர் உயர்ந்தவர்னா அவர் கொடுக்குற சொத்தும் உயர்ந்ததாக இருக்கும். அவர் ஒன்றும் துக்கம் நிறைஞ்ச உலகத்தையும் துக்கத்தையும் கொடுக்க மாட்டார். சுகம் இருக்கும். பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. நிச்சயமா சொர்க்கத்தின் இறை தந்தை இந்த பாரதத்துல வந்துதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருப்பார். பாபா தான் சொர்க்கத்தை உருவாக்குறாரு இல்லையா? அப்ப இறைவன் சொர்க்கத்தை உருவாக்குபவர்னா பாரதம் தான் சொர்க்கமா மாறுதுன்னா அப்ப இங்கதானே வந்திருப்பாரு. 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இது என்ன ஆகுது? நரகமாகுது. ராமரும் வர வேண்டி இருக்குது, சரியான நேரத்தில் ராவணனும் வர வேண்டி இருக்கிறது. இதை யாரும் மாற்ற முடியாது இல்லையா? ஆனா நம்மளுடைய பார்ட் இதுல என்ன இருக்குன்னா, எந்த அளவுக்கு பாபா யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு உயர்ந்த சுகத்தை அனுபவிக்கிறதுல இருக்கணும். மற்றபடி 2 பேருமே வருவாங்க அவங்கவுங்க டைமுக்கு. ராமர் சொத்து கொடுக்கிறார், ராவணன் என்ன கொடுக்கறான்? துக்கத்தை கொடுக்கறான், சாபம் கொடுக்கறான் இல்லையா? அது சாபம். கரெக்டா? ஞானம்னா பகல். அந்த பகல் முழுமை அடைந்த பிறகுதான் இரவு தோன்றுகிறது. பகல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும், திடீர்னு வராது. பகல்ல சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர். இந்த விஷயங்களை சுருக்கமாக புரிய வைக்கிறது ஈஸி. இதுல பாருங்களா, ஆக்சுவலா சூரிய வம்சம் சொர்க்கம் சத்தியுகம் பயங்கர பவரா இருக்கும் திரேதாயுகத்தை கம்பேர் பண்ணும்போது. அப்ப அந்த சொர்க்கத்திலே ஒரு இரவு மாதிரி தான் திரேதாயுகம். அதனால்தான் சந்திர வம்சம்ன்றாங்க. ஒண்ணு தேயுதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு அதுவே சந்திர வம்சம் தான். ஆனா துக்கம் இருக்காது அவ்வளவுதான். ஆனா சுகம் எல்லாம் கம்மியாயிடும். இப்ப பாபா சொல்றது, இதை நீங்க சுருக்கமா புரிய வைக்கிறது கூட ஈஸி தான் இல்லையா? பாருங்க, இது பகல் 2500 வருஷம், இது இரவு. முதல்ல உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய அறிமுகத்தை முதல்ல உறுதிப்படுத்துங்க. இவர் அப்பான்னு முதல்ல நம்புவீங்க, அதுக்கப்புறம் ஞானத்தை சொல்லுங்க. இதுலதான் பெரிய விஷயம். அப்பா, கடவுள் நமக்கு அப்பா, அதை உறுதிப்படுத்துங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம். சத்தியுகத்துல தேவி தேவதைகளுடைய வம்சமே இருந்துச்சு. அவங்க எப்படி இருந்தாங்க? சதோ பிரதானமா இருந்தாங்க. பிறகுதான் அவங்களும் சதோ ரஜோ தமோல வந்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் சக்கரம். ஒரே பொருள் நிலையாக இருக்கவே முடியாது. அப்படி ஒண்ணு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படியே இருக்குது. 5000 வருஷம் முன்னாடி இருந்தது அப்படியே இருக்குதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பாயசாகும் இல்லையா? ஆத்மாவுக்கும் அது பொருந்தும். அப்படியே கிருஷ்ணராகவே இருக்க மாட்டார். அப்படியே இருக்கிற ஒரே ஒரு பொருள் உலகத்திலேயே பாபா மட்டும்தான் இல்லையா? இப்ப பாபா சொல்றது, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை நினைக்கணுங்கிற விஷயம் குழந்தைகளாக உங்க புத்தியில நினைவு இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே. இந்த நினைவுல மிகவும் காயா இருக்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காய், பழம். பழம் என்னது? முதிர்ந்த நிலை, இனிமையா இருக்கும் எல்லாருக்கும். காய் பிடிக்காது. அப்ப காயா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பக்குவம் அடையல, பக்குவம் அடையாமலே இருக்கிறாங்க. அமிர்தாவை மட்டும் நினைச்சுக்கிறது, அது இங்க பாபா ரூமுக்கு பண்றது, அப்படி இருக்கிறாங்க. தவிர நிரந்தரமா அந்த நினைவு இருக்கிறதுல நிறைய பேர் காயாவே இருக்கிறாங்க. நினைவு தான் அடிக்கடி மறந்து போயிடுது. ஏன்னா இவருக்கு மிகவும் கவலை இருக்கிறதுன்னு பாபா கூட தனது அனுபவத்தை தெரிவிக்கிறாரு. யாருடைய தலையில நிறைய விஷயங்கள் நிறைஞ்சிருக்குமோ அவங்க எப்படி நினைவுல இருக்க முடியும்னு சொல்லப்படுது. பாபாவுக்கு முழு நாளும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை விஷயங்கள் எதிரில் வருகிறது. பாபாவுக்கு காலையில் எழுந்து அமர்தலில் ஆனந்தம் ஏற்படுகிறது, அந்த போதையும் இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த ஸ்தாபனை நடந்த பிறகு நான் விஸ்வத்திற்கு மகாராஜாவாக மீண்டும் மாறுவேன். முதலில் முக்கியமானது பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறது அப்படின்னு பாபா தன்னுடைய அனுபவத்தை தெரிவிக்கிறார்.
வேறு எந்த விஷயங்கள் யார் சொன்னாலும் அதுல எந்த நன்மையும் கிடையாது. நாங்க உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கிறோம். அவரு தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்துக்கு அதிபதியாக கூடிய ஆஸ்தியை கொடுக்கிறாரு. ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்கள் சித்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களிடம் சித்திரங்களை பார்க்கும் போதுதான் விரோதம் கொள்கிறார்கள். யார் ஆஸ்தி அடைய வேண்டுமோ அவங்க அமைதியுடன் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை பற்றியதே முக்கியமான விஷயமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூற முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. அவரே பதித்த பாவனர். இந்த விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தந்தை ஒருவரே. தந்தை என்றால் ஆஸ்தி. பாருங்க, இப்ப பிரம்மா பாபாவுடைய அறிமுகத்தை, அவருடைய அனுபவத்தை சொல்றாரு பாபா. பாபாவை நினைக்கணும், அதுலதான் மாயா மறக்கடிக்குது. அதுவும் இல்லாம பிரம்மா பாபாவுக்கு தான் எல்லா விதமான மாயா கவலை எல்லாமே ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா அத்தனை குழந்தைங்களை வச்சு நடத்துறது பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் என்னது, இப்ப மற்ற இயக்கம்னா அவங்க போய் டொனேஷன் அது இதுன்னு வாங்குவாங்க. இங்க அதுவும் வாங்கக்கூடாது. ஆனா பயங்கர ராயலா இருக்கணும். இப்போ எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த குழந்தைய எப்படி ஆக்குறது, இது மாதிரி நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ அதனால நினைவு கட்டாயிடுதுன்றாரு. முழு நாளும் அவருக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால பாபாவுக்கு என்ன, காலையில் ஏஞ்சோடனே நினைவில் உட்கார்றது ரொம்ப பிடிச்சிருக்கான் பாபாவுக்கு. ஏன்னா அப்போ தூங்கி எழுந்தோடனே மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் நல்லா யோகா பண்ணிட்டு படுத்தீங்கன்னா காலைல ஃப்ரீயாக இருக்கும். அது இன்னொன்று, ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டு ஞான சக்கரத்தை சுற்றிக்கிட்டு ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே படுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். சில சமயம் அந்த ஞான பயன்ட்டே காலையில் வரும். அதே மாதிரி சேவையை பற்றிய விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சேவை செஞ்சுட்டு கண்டினியூஸாக டெய்லியும் சேவை, அதாவது பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குற சேவை செய்கிறோம், மற்ற சேவை கிடையாது. ஸோ அந்த சேவையிலே பிஸியாக இருக்கிறீங்கன்னா கனவுலே நீங்கள் சேவை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது மாதிரி வந்திருக்கா கனவு? மற்றவங்களுக்கு அறிமுகம் கொடுக்குற மாதிரி. அப்போ பண்ணணும், பயங்கரமாக பண்ணணும், அப்போ வரும். ஸோ அந்த மாதிரியும் வரும். ஸோ அப்போ குஷியாக இருக்கும். எழுந்திருக்கும் போதுப்பா எழுந்த உடனே இந்த நினைவோடு எழுந்துச்சுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் மற்ற நினைவுக்கு பதிலாக. அதனால் பாபாவுக்கு பிரம்ம பாபாவுக்கு காலையில் எழுந்திரிச்சு பாபா நினைவில் உட்கார்றது அவ்வளோ ஜாலியாக இருக்குதான். ஏன்னா சொல்லிட்டாரு நீ தான் நம்ம ராஜான்ட்டு, எவ்வளோ போதை இருக்கும். அதனால் குஷி குஷியாக உட்காராராம். அது அவருக்கு மட்டுமா சொல்கிறாரு, நமக்கும் தான் சொல்கிறாரு. எனக்கு சொல்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆயிடுவீங்க. அதான் பெரிய விஷயம். முதல்ல முக்கியமான விஷயமே பாபாவுடைய அறிமுகத்தை மற்றவங்களுக்கு சொல்றது தான் அப்படின்னு பிரம்மா பாபாவே தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. இது முக்கியமான விஷயமே பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதா. இங்க சேவைன்னு பாபா சொல்றதே அது மட்டும்தான் இல்லையா? மற்றபடி மற்றவங்க யார் எதை பத்தி சொன்னாலும் அதுல யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. அப்படியே விட்டுருணும்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். நம்ம பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அப்பா நிச்சய புத்தியை வர வைக்கணும். ஏன் அவரை நினைக்கணும்னு அந்த லட்சியமும் சொல்லிடுறோம், எப்படி நினைக்கணும்னு சொல்லணும், முடிஞ்சு போச்சு. மற்றபடி அவங்க இல்லை இந்த வேதத்தில் இப்படி இருந்துச்சு, அவங்க இப்படி சொன்னாங்க, பைபிளில் இப்படி இருக்குது, கீதையில் இப்படி இருக்குது, அதுக்குள்ள அப்படி இருக்குதா, சரிங்க நான் அப்புறம் படித்து டைம் கிடைக்கும்போது சொல்கிறேன். இப்போ இறைவன் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, ஏன்னா இது வேறு எந்த வேதத்துலேயும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல இதை சொல்லணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. அடுத்தது, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அதை சொல்லுங்க. சரிங்க, நீங்கள் பைபிளில் அறிமுகத்தை கொடுக்குறீங்க, மற்ற ஏதோ ஒரு புக்கோடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்க, நாங்கள் கடவுளுடைய அறிமுகத்தை கொடுக்குறோம், கடவுள் வாய் வழியாக கேட்டது சொல்கிறோம். ஸோ இதை கேளுங்க, மற்றதில் எங்களுக்கு நன்மை இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம நேரத்தை ஏன் வீணாக்கணும் இல்லையா? அதுவும் இருக்கணும். ஆனால் கனிவாகவும் சொல்லணும், ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லணும், ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா மாயா அப்படி அடிக்கும். ஏன்னா பாபா யார் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. அவங்க பாட்டுக்கு பேசலாம், நம்ம கம்முன்னு கேட்போம், அப்போதான் திருப்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவுட்டு. ஸோ அதுலேயும் கரெக்டாக இருக்கணும்.
எங்க அன்பா இருக்கணும், எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு இருக்கணும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இப்படி சொல்லுங்க, அப்பாவுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்குறோம், அவரு தான் உங்க உலகத்துக்கு அதிபதியாகக்கூடிய ஆஸ்தி உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு புரிய வைங்க. இந்த ஆரிய சமாஜத்தினர் வந்து கடவுளையே ஏத்துக்கிறது இல்லைன்னு ஒரு வானிலை சொன்னார். அதனால சித்திரங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு கோபம் வந்துருதான். கடவுளே இல்லை, நீங்க என்ன என்னமோ கடவுளுக்கு உருவெல்லாம் போட்டு காட்டுறீங்க. புதுசா வரும்போது நமக்கு கூட அப்படிதான் தோணி இருக்கும் தெரியுமா? இது என்ன வித்தியாசமா கட்டுறாங்க, இதை போய் கடவுள்ன்றாங்களேன்ட்டு தோணி இருக்கா உங்களுக்கு? சரி, அந்த மாதிரி படத்தை பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல, இங்க வந்தே கூட எடுத்த உடனே அந்த படத்தை பாத்தீங்களா, பாபாவுடைய படத்தை? இதுதான் கடவுள்னு சொல்லி புரிய வச்சாங்களா? அதனால உங்களுக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் அதை தான் புரிய வைக்கணும். அப்ப புரிய வைக்கும்போது டக்குன்னு ஏத்துக்க மாட்டோம். இதுனா வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஏதோ மந்த. ஏன்னா அதை பார்த்தாலே ஏதோ ஹிப்னாட்டிசம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த உந்துதல் அது பாபா ஏதோ பண்ணி பிடிச்சி எடுத்துருக்கிறாரு. சரி, இப்ப பாபா சொல்றாரு, ஆனா அவங்க கோச்சிக்கிறாங்க கோச்சிக்கல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பாபா எதை சொல்றாரோ அதை நீங்க சொல்லணும். அப்பாவை பத்தி சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் நாராயணன் தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சிவன் தான் சொல்றாரு இல்லையா? இப்பவே நிறைய பேர் அந்த நோட்டீஸ் பேனர் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது வெளியில இருக்கிறவங்க எதுவும் கேட்கல, பாபா குழந்தைங்க கேட்கறாங்க, பெருமாள் கோயிலுக்குலாம் போறோம், எதுக்கு சிவலிங்கம், அதை எடுத்துடுங்க அப்படின்றாங்க அந்த பேனர்ல. அப்ப அப்பாவே எடுத்து நம்ம என்ன அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்க போறோம் இல்லையா? அப்ப சிவலிங்கம்னா தான் அவங்களுக்கு சிவன் தெரியும், நாம ஒலிப்புலயே வச்சிருக்கிறோம். பட் இதையும் காட்டணும்ல அப்படின்றாங்க. ஆமா, எல்லாம் நாம பெருசா லட்சுமி நாராயணனை வச்சு அவங்கள்ட்ட சால போறோம், கூட ஏதோ ஒரு மூலையில ஒரு லிங்கம் இருக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அவங்களும் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. அதுதான். சரி, இப்ப பாப்பா சொல்றது, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை பத்தி சொல்றீங்க பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். யாருக்கு ஆஸ்தி அடையணும்னு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க அமைதியா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதிர்ஷ்டம் இல்லாதவங்க தேவையில்லாததை பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா தேவையில்லாத பேசுறவங்க கூட வந்துருவாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. நம்ம வேலை பாபா சொன்னதை சொல்ற வேலை மட்டும்தான். அவங்ககிட்ட சொல்லுங்க, பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட உயர்ந்து இருக்கிறாங்க, அவரையும் படைச்சாரு பாருங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் இங்கதான் இருக்காங்க, இந்த உடம்பு இருக்குது அவருக்கு. இந்த உடம்பு யார் அவங்களுக்கு கொடுத்தா? அவரு தான் உயர்ந்தாங்க, அவரு உடம்பே எடுக்கிறது கிடையாது அப்படி சொல்லணும் இல்ல. அது ஆக்சுவலா கொடுக்கறது கிடையாது, நாடகப்படி தான் நடக்குது. இருந்தாலும் நாம அப்படி சொல்லி புரிய வைக்கலாம். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா கிட்ட இருந்துதான் இந்த ஆஸ்தி கிடைக்குது. அதனாலதான் அவரை பதித்த பாவனர்னு சொல்றோம். ஸோ அவரால் மட்டும்தான் தூய்மையாக்க முடியும். பிரம்மா விஷ்ணு சங்கராலேயோ லட்சுமி நாராயணாலேயோ முடியாது. இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்லுங்க. நீங்க பதித்த பாவன ராஜாராம், மீட்பர், துக்கத்துல இருந்து விடுவிப்பர் எல்லா மதத்திலும் கூப்பிட்டீங்களே, அந்த தந்தை தான் உயர்ந்தவர். அவர் நினைச்சா மட்டும்தான் தூய்மையாக முடியும். ஆனா அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாம நீங்க எப்படி நினைப்பீங்க? அதனாலதான் உங்களுக்கு துக்கம். அந்த மதத்தை போதிச்சவங்களும் கல்லடிப்பட்டாங்க. காரணம் அது தெரியல, இறைவன் எப்படி இருப்பாருன்னு தெரியல. அதை உறுதிப்படுத்தி சொல்லுங்க. தந்தை ஒருவரே, அப்பானாலே ஆஸ்தி தான். சொத்து கொடுக்காம எதுக்கு அப்பா? அப்பானால சொத்து தான் இல்லையா? பாரதத்துல தான் வந்து இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார். பிரம்மா மூலமா முழு உலகத்தின் ஸ்தாபனை, சங்கர் மூலமாக அழிவு. ஆனா செய்பவர் செவிப்பவர் யாரு? பாபா தான். இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்தின் கதவு திறக்குது. அழுக்குல இருந்து தூய்மையாகிறாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோ படத்துலலாம், இப்ப சமீபமா வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல பழைய படத்துல இருந்தே இது இருக்கு, அப்படியே பயங்கரமா பட்டாசு வெடிக்கும், டடால் புடான்னு இருக்கும். அங்க இருந்து அப்படியே ஹீரோ வருவாரு. ஃபர்ஸ்ட் சீனு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் அப்படியே கைத்துட்டா. அதுவும் இல்லாம தியேட்டர்ல வேற பட்டாசு எல்லாம் கத்துவாங்கல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன் வரும்போது. அது தீபாவளி படம் ரிலீஸ்னா அதே மாதிரிதான் இங்க நடக்குது. உலக அழிவு, அணுகுண்டு எல்லாம் டடால் புடான்னு வெடிக்குது, சொர்க்கத்தின் கதவை திறக்குது. எப்படி சூப்பர் இல்ல? ஸோ அதுக்கான ஒரு விழா மாதிரி இது நமக்கு அனுபவம் ஆகணும். அப்போ குஷியா இருக்கும். நம்ம தலைவர் வேற யார்? நம்ம தலைவர் நாமளே தான் வேற உடம்பு எடுத்து வர போறோம் இல்லையா? அப்ப
இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்தின் கதவு திறக்கும். அது அவ்வளோ பெரிய பூட்டு, அதை திறக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பட்டாசு தேவைப்படுது. மகாபாரத யுத்தம் அழுக்குல இருந்து தூய்மை ஆகுறாங்க. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்தது தான் பாரதத்துக்கு ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது. வேற எந்த விஷயமும் இங்க கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு கோயிலை போய் கும்பிடணும்னாலே, அங்கே நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். ஏதோ அஷ்டமி ஏதோ ஒரு நாள் வரும், சுவாதி அன்னைக்கு வருவாங்க. அப்போ ஒரு சிஸ்டர் ஏதோ பெரிய துக்கம்பில் இருக்குது, மெட்ராஸ்லேருந்து வராங்க. வரும்போதே கேட்குறாங்க, அங்கே போய் என்ன பண்ணணும், எப்படி கும்பிடணும். நான் சென்னை வர்றதுக்காக ஷேர் ஆட்டோவில் வரும்போது கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அங்கே நிறைய முறை இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் பாபா சொல்ல இங்கே நிறைய விஷயம் கிடையாது, ஒரே விஷயம்தான். என்ன இந்த விஷயம்? என்னை நினைத்தால்தான் உங்களுடைய ஆத்மாவின் அழுக்கு நீங்கும். அவ்வளோதான், நினைவு தான், அதுதான் மெயின். ஏன் அழுக்கு நீங்கணும்னா தூய்மையான உலகம் வரப்போகுது, அங்கே பிறவி எடுக்கிறதுக்காக நீங்கணும், அவ்வளோதான். ஸோ விதை என்னன்னா இதுதான், மன்மனாபவ. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும் பொழுது மட்டும்தான் மற்றவங்களுக்கும் உங்களால் புரிய வைக்க முடியும். முதல்ல நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதை சுற்றியே தான் நம்ம கொடுக்குற ஞானம் போகணும். இவரை நினைச்சாதான் அழுக்கு போகணும். அப்போ ஏன் அழுக்கு போகணும்? ஸோ இதை வச்சு அப்படியே 7 நாள் கோர்ஸ் வந்துடும். அப்போதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இத்தனை சித்திரங்கள் இருக்குது, இவை சிறிதே. ஞான அமிர்தத்தை குறித்து தூய்மையாகுங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அவங்க விஷம் வேண்டும்னு சொல்றாங்க. அதை பற்றி தான் இந்த சித்திரங்கள் கூறுகின்றன. எனவே தான் அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை ஏன் குடிக்கணும்னு பாடப்படுது. இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தான் கொடுக்கிறாரு. இப்ப திருக்குறள்ல இந்த லைன் வரும் தெரியுமா? இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. அதாவது பழம் இருக்கும்போது காயை சாப்பிட்றதும் புத்திசாலியா? அந்த மாதிரி தான் நல்ல வார்த்தை இருக்கும்போது எதுக்கு கடுமையான வார்த்தையை பேசணும்ட்டு அதுல வரும். அதே தான் இங்க அமிர்தம் இருக்கும்போது எவனாவது விஷத்தை குடிப்பானா? சுட சுட சோறு இருக்கும்போது கெட்டு போன சோறை எவனாவது சாப்பிடுவானா? அந்த மாதிரி சொல்ற அமிர்தத்தை பாபா கொடுத்துட்டு இருக்கிற டைம் எதுக்கு விஷம் அப்படின்னு. அதாவது விகாரம் ஏன்? ஏன்னா அது விஷம். ஆத்மாவுடைய சக்தியை பார்த்தீங்கன்னா நேற்று இந்து முன்னணிக்காரங்க அந்த கோயிலில், முருகன் கோயிலில் நோட்டீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்கி என்னதான் போட்டிருக்கான் படிக்கலாம். படித்தா அதில் பகவத்கீதையில் இருக்கலாம், மேகத்து ஏதோ ஒன்றத்தை மேகம் மூடுற மாதிரி, கருவை கர்ப்பப்பை மூடுற மாதிரி ஞானத்தை காமம் மூடுகிறது அப்படிங்கிறது. அப்ப அந்த விகாரம் தான் விஷம். அப்ப அதுல கீதையில இருக்கு அந்த காமத்தை ஞானம் மூடுகிறது. அது உண்மையான இதுதானே. நிறைய பேர் அதுல இதாயிட்டாங்கல்ல. கரெக்ட். ஞானத்தை காமம் மூடிடுது. ஏன்னா அந்த ஞானம் அவங்களால உட்காரவே முடியாது. இங்க இந்த இது தங்க பாத்திரம் இருந்தாதான் இந்த பால், சிங்கத்தின் பால் தங்கும் இல்லையா? ஸோ பாபாவோட ஞானம் அது வேலை செய்யுது. இப்போ பாபா குழந்தையாகி விகாரத்தில் மாட்டி போயிட்டாங்கன்னா, நீங்கள் 2 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா இந்த ஞானம் அவங்க தப்பாக சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க, ஃபுல்லாக மறக்க வச்சிடும். அதுதான் நம்ம அப்படி சொன்னாங்க. தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பாபா சொல்றாரு, இதைத்தான் இந்த விஷம் வேணும்னு சொல்றது தான் இந்த சித்திரங்கள் கூறுகின்றனர். அப்ப அங்க பக்கத்துல ஏதோ போட்டோ வச்சிருந்துருப்பாரு இருக்குது பாபா, அதை வச்சு சொல்றாரு. சரி, இப்ப இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தான் கொடுக்க முடியும் இல்லையா? ஆத்மாவை பற்றிய ஞானத்தை ஆத்மாக்களின் தந்தை தானே கொடுக்க முடியும். மனிதர்கள் எப்படி கொடுக்க முடியும்? அந்த தந்தை எப்படி சர்வவியாபியா இருக்க முடியும்? அப்படி ஞானத்தை கொடுக்கிறவர் எப்படிப்பா சர்வவியாபியா இருக்க முடியும்? எல்லா இடத்துலயும் அவருடைய குரல் கேட்கும். நீங்க தந்தையை சர்வவியாபின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏத்துக்கோங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம். முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அதுதான் விருப்பமா ஏத்துக்கோங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம். சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்கன்றாரு இல்லையா? இதுக்கு முன்னாடி நாங்க கூட நீங்க சொன்ன மாதிரி ஏத்துக்கிட்டோம் தான். இப்ப இது தப்புன்னு எங்களுக்கு இறைவன் புரிய வச்சிருக்கிறார். பாபா கிட்ட இருந்து சொத்து கிடைக்குது, இப்ப பாரதம் நரகமா இருக்குது.
அதை மீண்டும் நாம சொர்க்கமாக தூய்மையான இல்லற ஆசிரமமாக மாற்றுகின்றோம். பாபா சார் சிவன், அதாவது ஆசிரமம்னா தூய்மையா இருந்தாதான் அந்த இடத்துக்கு பேர் ஆசிரமம்னு இல்லையா? அப்ப இல்லறமே ஆசிரமமா இருந்திருக்கு, பாரதமே கோயிலா இருந்திருக்கு, அப்படின்னா எல்லா இல்லறமும் தூய்மையா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தூய்மையான இல்லறமாக பாபா இப்ப மாத்துறாரு, நரகத்தை சொர்க்கமா மாத்துறாரு. ஆதிசநாதன தேவி தேவதைகளுடைய தூய்மையான இல்லற ஆசிரமம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது அவங்களே என்ன ஆயிட்டாங்க, அழுக்கான விகார உலகத்தை சார்ந்தவர்களா ஆயிட்டாங்க. இல்லற ஆசிரமம் இருந்தது இதே பாரதத்துல, இப்ப விகார உலகம் ஆயிடுச்சு, அழுக்கா. இப்ப மீண்டும் தூய்மையாக்குறதுக்கு பாபா சொல்றாரு ரெண்டே வார்த்தை, என்னை நினைவு. முடிஞ்சு போச்சு. தூய்மையானவர் அவர் ஒருத்தர் தான். தூய்மையானவர் நினைச்சாதான் தூய்மையாக முடியும் இல்லையா? அழுக்கானவங்க நினைச்சா அழுக்காதான் ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா, படைக்கக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. படைப்பவர்கிட்ட இருந்து தான் படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்கும். படைப்பு கிட்ட இருந்து இன்னொரு படைப்புக்கு கிடைக்காது. இப்ப கலியுகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா சத்தியுகத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அந்த சமயம் மற்றவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? அவங்க பரந்தாமத்துல இருப்பாங்க, சாந்தி தாமத்துல தங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க அனுப்புறதுக்கு நிச்சயமா ஒரு போர் ஏற்படும், எல்லாரையும் அனுப்புறதுக்கு இல்லையா? ஏன்னா அவங்க யோகா பண்ணிலாம் சரீரத்தை விட மாட்டாங்க, நாம தான் யோகா பண்ணி விடுவோம். அப்பொழுதுதான் அவங்க முக்தி அடைவாங்க. ஸோ அவங்களுக்கு முக்தியை கொடுக்க போறதே இந்த சண்டை தான். இந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுடைய புத்தியில எப்பவுமே இருக்கணும். குழந்தைங்க நிறைய சேவை செய்யணும். பத்தாவது நீங்க எவ்வளவு செஞ்சாலும் பத்தலைன்னு உங்களுக்கு அப்படி இருக்கணும். இதுல மட்டும்தான் நீங்க திருப்தி இல்லாம இருக்கணும். மற்ற எல்லாத்துலயும் நமக்கு திருப்தி இல்லையா? சேவை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய சேவை செய்யணும். சேவையினாலதான் உயர்ந்த பதவியை பெற முடியும், வேற எதனாலையும் முடியாது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, யோகத்தின் மூலமாக ஆயுள் அதிகரிக்கும், தூய்மையாவீங்க. ஆனா ஞானத்தின் மூலமா தான் பதவின்றார். அது எப்படி? ஞானம் உள்ள போக போக சேவை செய்யுங்க. ஞானத்துலதான் சேவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பதான் நிறைய பேருக்கு புரிய வைப்பீங்க. அந்த ஞானம் உங்களுக்கு புரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க. புரிஞ்சாலே நீங்க புரிய வச்சிடுவீங்க. புரிய வைக்கலைன்னா உங்களுக்கே புரியலன்னு அர்த்தம். அதாவது உங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வேணா ஒரு 4 நாள் கண்டினியூஸா சேவை பண்ணலாம், என்னைக்காவது ஒரு நாள். 5ஆவது நாள் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், வேற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது சேவையை தவிர. பண்ணலாமா அப்படியே? சரி. இப்ப பாபா சொல்றாரு, தங்களுக்குள்ள ஒன்றுபடவில்லை என்றால், அதாவது சமஸ்காரம் மோதல் வருது அப்படின்னா, சிவபாபாவை மறந்து விடுவதோ சிவபாபாவை விட்டு விடுறதோ கூடாது. பிறகு பதவிக்கானதாகிடும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாபா அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்காக நீங்க இதை விட்டுறக்கூடாது, சிவபாபாவை விட்டுறக்கூடாது, சிவபாபா மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவங்களே உங்களுக்கு எதிரியா கூட இருக்கலாம், அவங்க மூலமா கிடைச்சது அவ்வளவுதான். சிவபாபா விட்டுறக்கூடாது, அதுக்காக படிப்பையும் விட்டுறக்கூடாது. படிப்பை விட்டாலே சிவபாபா விட்டா மாதிரி தான் இல்லையா? அப்ப பதவிக்கானதாகிடும். பிறகு இந்த சேவை செய்யறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? டிஸ்சர்வீஸ் செய்வீங்க. ஆமா, அவரு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா அவரு எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்ப என்ன ஆயிடும்? டிஸ்சர்வீஸ் ஆயிடும் இல்லையா? நம்ம பாபா மட்டும் பார்த்துட்டு விட்டுற வேண்டியதுதான். தங்களுக்குள்ள உப்பு தண்ணீராகி, அதாவது உறவு கசந்து போய் சேவையை விட்டு விடுவது போன்ற கெட்ட வேலை வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அவரை பிடிக்காதுப்பா, அதனால நான் அவர் கூட சேவையெல்லாம் பண்ணலப்பா அப்படின்னா பாபா சொல்றா, அந்த மாதிரி கெட்ட வேலை எதுவும் கிடையாது. பாபாவை நினைவு செய்தால் வருமானமும் இருக்கிறது. சும்மா நினைக்க தேவையில்லை குழந்தை, என்ன பயங்கர வருமானம் உனக்கு இருக்குதுன்ற இல்லையா? இப்ப ஞானம் கிடைச்சிருக்குது, தூய்மையாகுங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. இவ்வளவுதான். பவித்ர பவ, யோகி பவ, நினைவு தூய்மை, இது ரெண்டும் மட்டும் கவனம் கொடுத்துட்டே இருங்க. ஞான தூறலுக்கு பீச்சாங்குழல் என்று கூறப்படுகிறது. ஞானம் மற்றும் விஞ்ஞானம் என கூறப்படுகிறது. விஞ்ஞானம் ஞானம் அப்படின்னா என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? விஞ்ஞானம்னா என்னது? ஞானத்துக்கு ஆப்போசிட் விஞ்ஞானம். அப்ப என்னது விஞ்ஞானம்?
இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க. அது ஓகே, சயின்ஸ், அது உலகியல். இது ஹிந்தியில சொல்றாரு, இது ஹிந்தியில சொல்றாரு. ஞானத்துக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, ஞானம் வந்து நான் இப்ப அமைதியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஞானம் சொல்றேன்னு அர்த்தமா? வாயை திறந்து தான் சொல்ல முடியாது. ஸோ ஞானம்ன்றது இங்க சத்தத்தை சொல்றது. இப்ப விஞ்ஞானம்ன்றது யோகா, நினைவு. இப்ப பாபா சொல்றாரு விஞ்ஞானம் தான் யோகம், ஞானம் சிருஷ்டி சக்கரத்துடையது. இந்த ஞானம் ஃபுல்லா சிருஷ்டி சக்கரம் தான். உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே. ஸோ இந்த ஞான பாயிண்ட்டை சுத்துறது தான் இந்த சக்கரத்தை சுத்துறது, சுதர்சன சக்கரம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முதல்ல சென்டர்ல சொல்லியிருப்பாங்க 5 சொருபம், அதையே சுத்திக்கிட்டு இருப்போம், ஒன்றும் வேலை செய்யாது. இந்த ஞானத்தை வச்சு சுத்த கத்துக்கணும். அப்ப ஞானம் எந்த அளவுக்கு ஆழமா எடுக்கிறீங்களோ, அதை திரும்ப திரும்ப மனசுக்குள்ள அசை போடுறீங்களோ, அப்பதான் அது பயங்கர பவரா இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, ஹோலி பீச்சாங்குழல் பற்றி மனிதர்களுக்கு எதுவுமே புரியல. பாபாவை நினைக்கணும், மேலும் அனைவருக்கும் ஞானத்தை சொல்லணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை சர்வ வியாபன்னு சொல்ல முடியாதுன்னு அடிக்கடி பாபா புரிய வைக்கிறாரு. இல்லைன்னா நீங்க யாரை நினைப்பீங்க? எங்கும் இறைவன் எங்கும் நிறைஞ்சிருக்க. பார்த்தீங்கன்னா அந்த இந்து முன்னணி நோட்டீஸ்ல கூட எஞ்ச உடனே நீங்க கடவுளை நினைக்கணும். அதெல்லாம் ஓகே, எப்படி நினைக்கிறது? அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாம எப்படி நினைப்பீங்க? கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போறது? ஒரு கோயில்ல முகம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு கோயில வேற மாதிரி. அப்ப எப்படிதான் அவர் இருக்காரு இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, எல்லா இடத்துல இருந்தா எப்படிப்பா நீங்க நினைப்பீங்க? அதனால்தான் அடிக்கடி சொல்ற அவர் சர்வ வியாபி கிடையாது. புதுசா வரவங்களுக்கு அந்த எண்ணத்துல தான் உட்காருவாங்க இல்லையா, கடவுள் எங்கும் நிறைந்த எங்கும். புதுசாக நமக்கு ஆச்சரியமா ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்னமோ சொல்றாங்க, அப்படிதான் எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் எப்பதான் அது உள்ள போச்சுன்னே தெரியல ஞானம். திடீர்னு இதை விட கூட அது உலகம் ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, ஞானத்தூரல் தான் பீச்சாங்க. இது வந்து ஹோலி பண்டிகை. வடநாட்டுல என்ன பண்ணுவாங்களாம், இப்ப நம்ம தண்ணி துப்பாக்கில தண்ணி அடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல கலர் தண்ணி அடிப்பாங்க. ஹோலி அப்ப அந்த கலர் பவுடர் இங்க பூசுறாங்க இல்லையா, தண்ணி கூட தெளிக்கிறாங்கன்னு நினைக்கிறான் இல்லையா, கலர் தண்ணி சேத்துங்கெல்லாம். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஒன்று வச்சிருப்பாங்க துப்பாக்கி மாதிரி. ஸோ அதுதான் பாபா சொல்றாரு பீச்சாங்குழல்ன்ட்டு. ஸோ அது உண்மையிலே ஹோலி பீச்சாங்குழல் என்னன்னா, இந்த ஞானத்தை தெளிக்கிறீங்க பாருங்க, அதுதான். இதை கல்யாணத்துல கூட ஃபாலோ பண்றாங்க. வந்த உடனே அவனை வச்சு தெளிப்பாங்களே உள்ள ரிசப்ஷன்ல வரும்போது, அது பன்னீர் தெளிப்பாங்க. இப்ப ஞானத்தை தெளிச்சு இறைவனுடைய குழந்தைய இறைவனுக்கு கல்யாணம் பண்றதுடைய நினைவா அந்த கல்யாணம் நடக்குது, விகாரத்துல தள்ளுறது. அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, நிரந்தரமாக என்ன நினைங்கன்னு சொல்றாரு. ஆனா படைக்கக்கூடியவரை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லைன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அறியாத காரணத்தினால சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. அதனால உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா சர்வவியாபிங்கிற விஷயம் புத்தியிலிருந்து விலகி போயிடும். அப்ப சொல்லுங்க, இதை விட அவர் உயர்ந்தவர். ஓ சூப்பர்ல, திருமூர்த்தியை வச்சு ஃபர்ஸ்ட் புரிய வைக்க சொல்றாருல பாருங்க, முதல் படமே இது வைங்கன்ற. அப்ப சொல்லுங்க, இவங்க இங்க இருக்கிறாங்க, பார்க்க முடியும் அவங்கள, ஆனா அவரை பார்க்க முடியாது. ஆனா இருக்கிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அப்ப அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னா அப்ப மத்தவங்க அவர் கிடையாதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்ப தாழ்ந்ததுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப சர்வவியாபின்ற ஞானமே விடுபட்டு போயிடும். எவ்வளவு யுக்தியா எவ்வளோ விதமா சொல்றாரு. இது என்ன ஆகுனா, தினம் தினம் நம்ம சேவை செய்யறோம்னு காலையில வாணி முடிச்சுட்டு ஆக்சுவலா நம்ம பண்ற தப்பே அதுதான். சாயங்காலம் தான் வந்து இங்க உட்காரோம். காலையில ஞானத்துக்கிட்டு சாயங்காலம் சேவைக்கு போயிடணும். ஏன்னா சாயங்காலம் தான் பக்தர்கள் கோயிலுக்கு வருவாங்க. அங்க இருக்கும்போது நீங்க இங்க உட்காந்து ஞானம் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு யாரு சேவை செய்யறது? எப்ப சேவை செய்யறது? நீங்க போற நேரம் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட்டா வந்தா ஒரே நாள் புரிஞ்சிடுமா? அதுக்காக தான் நம்ம பெரும்பாலுமே இப்ப கிளாஸ் கட் பண்ணிட்டு காலையிலே எடுத்துட்டு போய் சேவை பண்றது. சரி, அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். காலையில நான் வரும்போது காலைல கிளாஸ் வச்சுட்டு அல்லது மதியமே வச்சுட்டு போயிடலாம். இப்ப பாபா சொல்றாரு, அப்ப என்ன ஆகும்னா காலையில வாணியை நல்லா ஆனா வாணி படிச்சுட்டு தான் எடுக்கணும். வாணியை நல்லா ஆழமா படிச்சுட்டு அன்னைக்கு போய் சேவை செஞ்சீங்கன்னா அன்னைக்கு பாயிண்ட்டை வச்சே நீங்க சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கு தாரணை ஆகுது இல்ல, பாருங்க சர்வவியாபி கிடையாதுன்னு. ஏன்னா பாபாவே டைரக்டா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அன்னைக்கு இப்படி சொல்ல குழந்தைன்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, நாம எல்லாருமே சகோதரர்கள். பாபா ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார்.
சத்யுகத்துல தேவி தேவதைகள் இருப்பாங்க, மற்ற எல்லோருமே முக்திக்கு போயிடுவாங்க. அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வாணி ஃபுல்லா இந்த சேவை பத்தியே தான் சொல்லிட்டு இருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்ப சொல்லுங்க எல்லார்கிட்ட, நம்ம எல்லாம் சகோதரர்கள், எல்லாருக்கும் அவர் அப்பா. அப்ப அப்பா தானே சொத்து கொடுப்பாரு. அவருடைய சொத்தை வாங்கிக்கிறவங்க இந்த பூமியில இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அங்க போயிடுவாங்கன்னு சொல்லி புரிய வைங்க. அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. கிறிஸ்துவ பிரார்த்தனை செய்யறாங்க, கிறிஸ்து அனைவருக்கும் தந்தை இல்லதானன்னு சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் வேணும் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்து அப்பா, புத்த மதத்தினருக்கு தான் புத்தர் அப்பா. அதனால எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கார், அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளையிடம் இருந்து ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? ஏன்னா அவரே பிள்ளைப்பா, அவர் நடுவுல வந்தாரு இல்லையா? அவர் ஒன்றும் ஆதியில வரல, இறுதியிலும் வரல. அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்ப தந்தைக்கு குழந்தைகிட்ட இருந்து எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? கிறிஸ்து படைப்பு தானே. கிறிஸ்துவை நினைக்கிறதுனால ஆத்மா தூய்மை ஆகிடும்னு எந்த சாஸ்திரத்திலையும் எழுதப்படலையே. ஒரு கீதையில மட்டும்தான் என்ன நினைங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. சூப்பரான பாயிண்ட், சம பாயிண்ட் இது. என்னன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா என் பரமபிதாவை நினைங்கன்னு தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருப்பாங்களே தவிர என்ன நினைங்கன்னு அங்க யாருமே சொன்னது கிடையாது, இயேசு உட்பட. கீதையில மட்டும்தான் என்ன நினைங்கன்னு எழுதியிருக்கு. அப்ப கடவுளுடைய மகா வாக்கியம் அங்கதான் இருக்குது இல்லையா? மற்றது எல்லாமே மனிதர்களுடைய மகா வாக்கியம்ன்றதுக்கு சம ப்ரூஃப், சம பாயிண்ட் இது. அப்ப இறை தந்தையுடைய சாஸ்திரம் கீதை. ஆனா பாபாவுடைய பேரை மாத்தி கிருஷ்ணருடைய பேரை எழுதிட்டதுனால அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, அவரே சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுக்குறார். இது பாருங்களா, நமக்கு பக்தியில இருக்கும்போது கிருஷ்ணர் பாட்டு கேட்க நல்லா இருக்கும், கிருஷ்ணர் பாட்டை பார்க்க நல்லா இருக்கும், செய்யறது நல்லா இருக்கும். சிவலிங்கத்தை பார்ப்போம், ஒண்ணுமே புரியல, என்ன இந்த லிங்கம் இதுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா சிவன் தந்தை ஓம் நம சிவாய அதெல்லாம் சொல்லும் போது உள்ளுக்குள்ள இன்னமும் ஆகும். அதை கவனிச்சிருக்கீங்களா? அது வெறும் லிங்கமா தான் இருக்கும், ஆனா அவரை பார்த்து பேசும்போது மனசுக்குள்ள இன்னமும் ஆகும், ஆச்சரியமா இருக்கும். கும்பிட்டது கூட இருக்க மாட்டோம், ஆனா அந்த அது பிடிச்சி இழுக்கும். அப்ப அது அப்பா இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு அதான். அப்ப அங்க அப்பாவுடைய மகா வாக்கியன்றதுனாலதான் கீதையை பிடிச்சி இழுக்குது இல்லையா? அவங்க கிருஷ்ணர் பேரை போட்டாங்க, இருந்தாலும் சொன்னது அப்பான்றதுனால நம்மளை பிடிச்சி இழுத்து இருக்குது. இப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, அவரு தான் உங்களுக்கு சுகம் சாந்தியின் ஆஸ்திய சொர்க்கத்தை கொடுக்கிறாரு. சிவனுடைய சித்திரங்கள் எல்லாருமே உங்ககிட்ட வச்சுக்கணும். எல்லார்கிட்ட இருக்கா பாபா போட்டோ? சிவபாபா இந்த ஆஸ்தியை கொடுக்கிறாரு. பிறகு 84 பிறவிகள் எடுத்து அந்த ஆஸ்தியை செலவு பண்ணிடுறீங்க, இழந்துடுறீங்க. எனக்கு கொஞ்சம் பெருசா லைட் போட்டு வேணும், அதை நீங்க விழுப்புரத்துலாம் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். ஆசை. லைட்டோடவா? பாபா ரூம் வைக்க போறீங்களா? ரூம் இல்ல பிரதர், இப்ப நான் பூஜை பண்றதுக்கு சைஸ் ரொம்ப பெருசு வேண்டாம், சின்னதாவா? மதுபன்ல கிடைக்கும், மதுபன்ல தான் இருக்கும். மதுபன் போகும்போது வாங்கிட்டு வரோம். பாபா இருக்காருல்ல, இவ்வளவு பெருசு போதும். சரி சரி, அதான் மதுபன்ல இருக்கு. இங்க கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு லைட்டு, வெளியில இல்ல இருந்தது இல்லையா? சரி. இப்ப பாபா சொல்றாரு, அவரு கொடுத்தாரு சொத்து. நம்ம அப்பா என்ன பண்றாரு, மேல இருந்து நமக்கு நிறைய காசு கொடுத்தாரு. குழந்தைங்களை நாம அனுப்புவோமே, டூருக்கு போயிட்டு வா, ஜாலியா இருந்தா செலவு பண்ணி போயிட்டு வா அப்படின்னு காசு கொடுத்து அனுப்புற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாரு. 84 பிரிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுப்பா. உடனே இந்த அப்பா என்ன பண்ணாரு, இழிச்சவாய் அப்பா, இந்த மறுபடியும் எடுத்து கண் கொடுக்குறாரு, போய் சுத்திட்டு வாங்க. அப்ப பதித்த பாவனர் தந்தை வந்து தூய்மை ஆகிறதுக்கான வழியை கொடுக்கிறாரு அப்படின்னு ஏணிப்படியில புரிய வைக்கணும் இல்லையா? ஏணிப்படியில அப்படியே தூய்மை இழக்க 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 இறங்கிட்டே வந்திருக்கும். திடீர்னு இப்படி சைடா பிரம்மகுமாரிகள் இருப்பாங்க இல்லையா? ஏணி கீழே இறங்கும், இந்த சைட்ல பிரம்மகுமாரி காட்டுவாங்க. இப்ப கொடுக்குறாரு வழி. எதுக்கு? இறங்குனது போதும், பறந்து போ. ஏறி போக கூட உனக்கு டைம் இல்லை, பறந்து போ. புரிய வைக்கிறார். தூய்மையானா பறந்துடுவ அப்படின்ட்டு. கிருஷ்ண பகவானுடைய வாக்குன்னு அவங்க சொல்றாங்க.
ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சிவ பகவான் வாக்குன்னு சொல்றீங்க. முதல் தளத்தில் உயர்ந்த தந்தை இருக்கிறாரு. இது நான் கூட யோசிப்பேன். இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் சொன்னாரு அப்படின்னா அது கூட ஏதோ வருது. சிவன் சொன்னாரு அப்படின்னு பக்தியிலே ஏதோ ஒன்று இருக்குது. சிவனுடைய கீதைன்னு கூட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிவனுடைய கீதை சிவசூத்ரம் அப்படின்ட்டு. அதுல பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று சொல்ல, சிவன் இது நம்ம நித்யானந்தா இருக்கிறாரு, அவரு தான் முதல்ல யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அந்த பாபாவுடைய இது வரும்போது எல்லா தியானம் பத்தி யார் சொன்னாலும் கேட்கலான்ட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவார். சொன்ன மாதிரி நான் யோசிப்பேன், அவர் எப்படி வந்து சொல்ல முடியும், அவர் எப்படி இருக்கிறாருன்னே தெரியல, அவர் எப்படி சொல்ல முடியும்ன்ட்டு. அதான் பாபா சொல்றாரு, அவங்கெல்லாம் கிருஷ்ண பகவான் வாக்குன்றீங்க, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சிவ பகவான் வாக்குன்னு சொல்றீங்க. அப்ப மற்றவங்க யோசிப்பாங்க தானே, சிவன் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவரு கேட்டார். நான் சொன்னேன் போன ஒரு பஸ்ல வரும்போது கிறிஸ்டின் பிரதர் பக்கத்துல உட்காந்துட்டு ஒளியா இருக்கிறாருன்னு பைபிள் இருக்கு, கரெக்ட். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க அவர் எப்படி சொல்ல முடியும்? அப்ப யோசிக்கிறாங்கல்ல, அதுதான். அப்ப நீங்க சிவபகவான் வாக்குன்னு சொல்றீங்க. முதல் தளத்துல உயர்ந்த தந்தை இருக்காரு, அவரு தான் மேல் மாடி, முதல் தளமா மேல் மாடியில அவர் இருக்காரு. அடுத்த மாடியில யார் இருக்கிறா? பிரம்மா விஷ்ணு சங்கர். சூக்ஷ்மதனத்துல காட்டுறாங்க இல்லையா, அது 2வது தலம் சூக்ஷ்மதனம். இது 3வது தலம். சிருஷ்டி இங்கதான் இருக்குது. இதுக்கு பிறகுதான் சூக்ஷ்மதனத்துக்கு போறாங்க. அங்க என்ன தெரியுமா நடக்குது? நீதிமன்றம். அங்கதான் நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாள் எங்க நடக்குது? சூக்ஷ்மதனத்துல. எல்லாம் கொடுத்தேன், தப்பு எது சரி எதுன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நீ தப்பு பண்ண, உனக்கு என்ன பதவி கொடுக்கறது? அவரே கேட்பாரு, உனக்கு என்ன பதவி கொடுக்கறது? அப்ப துடிப்போம், எவ்வளவு கஷ்டப்படும் இல்ல? இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா எல்லா மாயால இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி பாபா வாணியில சத்தியமா சொல்றாரு. ஆனா நம்ம ஆழ்ந்து படிக்கணும், அவ்வளவுதான். தப்பிச்சிடலாம் எதுல இருந்தாலும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தை சேவை காரணமா கூட வாணியை விட்டுருப்போம். ஆனா அதுல முக்கியமானது இருந்திருக்கும். சொல்லி எப்படியா இருந்தாலும் நம்ம படிச்சிடணும், விட்டதையாவது படிச்சிடணும் அடுத்த நாளாவது. அங்கதான் சூக்ஷ்மதனத்துலதான் நீதிமன்றம் இருக்கு, தண்டனை கிடைக்குது, தண்டனைகள் அடைஞ்சு தூய்மையாகி அதுக்கு மேல போறாங்க. பாபா எல்லா குழந்தைங்களையும் அழிச்சிட்டு போறாரு. இது சங்கம யுகம். இதுக்கு 100 ஆண்டுகள் தர வேண்டும். எப்படி பாபா நேத்து முந்தினத்தோ ஒரு பிரதர் கேட்டார் போன் பண்ணி, பிரதர் நீங்க 20 வருடத்துல சொர்க்கம் வருதுன்னீங்களே, பாபா என்னைக்காவது சங்கம யுகம் 100 வருஷம் சொல்லியிருக்காரு அந்த வானிலையாச்சா அப்படின்னு கேட்டார். இந்த வானிலை சொல்றாரு, சங்கம யுகத்துக்கு 100 ஆண்டுகள் தர வேண்டும், அவ்வளவுதான் இல்லையா? குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா சொர்க்கத்துல என்னென்ன இருக்கும்? அதுக்கு பாபா சொல்றாரு, என்ன சொல்லுவாரு? குழந்தைங்களே அத அங்க போய் பாருங்க. முதல்ல பாபாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, அதானே சரி விடு, நம்ம அதோட இங்க நல்லா தான் இருக்கும், எல்லாமே நிரம்பி தானே இருக்கும் சொர்க்கத்துல. அதனால நான் கரெக்ட் தான், எல்லாம் நிரம்பி தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்க பாபாட்ட கேக்குறாங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, குழந்தை நீ அங்க போற மாதிரி ஐடியா தானே இருக்கிற, இன்னும் இங்க இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறன்ற, நீதான் போறிய போய் பாரு. முதல்ல பாபாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பதிதத்துல இருந்து பாவனம் ஆகிறதுக்கான முயற்சியிலே இருங்க, மற்ற ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. அங்க போகும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்ப நமக்கு ஒரே வேலை என்னது? தூய்மையாகணும். ஐயோ அழுக்காக மாட்டோம், ஐயோ ஒரு வினாடி கூட அழுக்காக மாட்டோம், ஒரு வினாடி கூட அசுரப்பணும் வர விட மாட்டேன். ஆனா மாயா வர வைக்கிறதுக்கு பல ரூபாய் எடுக்கும், நான் மயங்க மாட்டேன். திரும்ப சொல்லிட்டே இருங்க, அந்த முயற்சியில இருங்க. சொர்க்கத்துல என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்பவே தெரிஞ்சுக்கிட்டாதான் அங்க போய் நடக்கணும் கிடையாது. பாபா சொல்றாரு, அங்க எப்படி மாளிகை கட்ட, அங்க போனா தானா கட்டுவீங்கன்ற இல்லையா? பாபாவுடைய முழு ஆஸ்தியான புது உலகம் கிடைக்கிற மாதிரி தூய்மை ஆகுங்க. எப்படி? முழு ஆஸ்தி புது உலகம்னா பாபா சொல்றாரு இல்லையா, வீடு கட்டி வீடு கட்டினதுக்கு அப்புறம் திறப்பு விழா ரிப்பனை கட்டி திறந்து விடுற அன்னைக்கு தான் அது புது வீடு. 2 மாசம் கழிச்சு அது புது வீடு கிடையாது. அப்ப முழு புது உலகத்தை நீங்க அடையணும்னா என்ன அர்த்தம்? 1ஆம் தேதியே அங்க இருக்கணும். அப்ப
அப்பதான் ஃபுல் ஆஸ்தியை நீங்க அடைஞ்சீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தூய்மை ஆகுங்கன்றது. ஃபுல் தூய்மையானாதான் அப்படி ஆக முடியும் இல்லையா? மற்றபடி இடையில என்ன நடக்குமோ அதையும் இன்னும் போக போக பார்க்கலாம். சரி பாப்பா, சொர்க்கத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதையும் போக போக பார்க்க தான் போற குழந்தை இல்லையா? இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்க நினைவுல வைக்கணும். நினைவு இல்லாத காரணத்தினால சரியான நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது, மறந்து போயிடுறீங்க. குழந்தைங்க அதான் நான் கூட ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், கிருஷ்ணருடைய அண்ணன் பிறந்துட்டாரா பிரதர், பிரகாஷ் மணி தான் அண்ணனா? அதுக்கு அவர் சொல்றாரு, யார் பிறந்தா உனக்கு என்ன, நீ தூய்மையாகி நீ நாராயண ஆகிறத பத்தி மட்டும் கவலைப்படு. கரெக்டு தான் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, ஸோ கரெக்டான விதத்துல புரிஞ்சிக்க மாட்டீங்க. இங்க நினைவு தூய்மையாகணும், இது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கிற ஒர்க், அதுதான் இல்லையா? காலேஜ் போய் என்ன பண்ணுவான் அது இப்ப கவலைப்பட கிடையாது. பிளஸ் டூல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுல மட்டும்தான் அவன் கவலையா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்றாரு. நினைவு இல்லாத காரணத்தினால சரியா புரிஞ்சுக்காம மறந்துடுறீங்க. குழந்தைங்க, உங்களுடைய செயல்கள் நல்ல செயல்களா இருக்கணும். பாபாவின் நினைவுல இருக்கும்போது கெட்ட செயலே நடைபெறாது. ஆனா தீய செயல்களையும் செய்யறாங்க. குறிப்பிட்ட இந்த சகோதரியின் வகுப்பு மட்டும்தான் நல்லா இருக்குது. அப்படியா? அந்த சகோதரி சென்று விட்டால் தானும் அவ்வளவுதான். சகோதரியின் காரணமாக இறந்தே போயிடுறாங்க. அதாவது பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதிலிருந்து இறந்து விடுகின்றனர். இதுவும் துரதிர்ஷ்டம் என்றே கூறப்படுகிறது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? அதுதான் சிஸ்டர் மேல பிரதர் மேல இவங்க நல்லா நடத்துறாங்க அது இருக்கக்கூடாது. பாபா சொல்றாரு அதே இருக்கணும். இல்ல அந்த சிஸ்டரே வரல அப்படின்ட்டு விட்டுட்டு போனவங்களும் இருக்கிறாங்களாம். அதுக்கு பாபா சொல்றாரு துரதிர்ஷ்டம். பேசுறது யாருன்னு தெரியல இல்லையா? அநேக குழந்தைங்க ஒருவர் மற்றொருவரின் பெயர் ரூபத்துல சிக்கிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம கொடுத்து வச்சவங்க கையில வாணி வருது. 3 வருஷம் முன்னாடி எல்லாம் வாணி கிடையாது, தெரியுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வாணி கையில கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சென்டர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் படிப்பாங்க. அப்ப இங்க வந்தாதான் நீங்க கேட்டாகணும். அப்ப அவங்க மட்டும் நல்லா எடுக்கிறாங்கப்பா, மத்தவங்க கிளாஸ் எதுக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க என்னதான் ஒரு வேலை மாத்தியே சொன்னாலுமே கூட இங்க படிப்பாங்கல்ல, இதை வச்சு படிப்பாங்கல்ல, அந்த வாக்கியத்தை நம்ம கேட்டுக்கிறது மிஸ் ஆயிடுது இல்ல. ஏன்னா இது இறைவனுடைய வாக்கியம்ன்றத மறந்துறாங்க. அதான் துரதிர்ஷ்டன்றார். நிறைய குழந்தைங்க ஒருவர் மற்றொருவரின் பேர் ரூபத்துல சிக்கிக்கிறாங்க. இங்க உங்களுடைய உலக ரீதியான அன்பே இருக்கக்கூடாது. என்ன அன்பு இருக்கக்கூடாது? உலக ரீதியான அன்பு இருக்கக்கூடாது. ஆன்மீக அன்பு இருக்கணும். இவங்களும் நாராயண ஆகணும், இவங்களும் நாராயண ஆகணும். அந்த அன்பு தான் இருக்கணும். அது எது? ஆத்மா, இந்த உடம்பு கிடையாது. ஸோ அந்த அன்பு தான் இருக்கணும். உலக ரீதியான இவங்க அறிவாளியா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, அது இருக்கக்கூடாது. நிரந்தரமாக சிவபாபாவை மட்டும்தான் நீங்க நினைக்கணும். எவரோடும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கூடாது. அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா என்ன பிரதர் பண்றதுன்னு இன்னைக்கு தானே கேட்டீங்க, 2 பேரும் போட்டி போட்டேன். பாபா சொல்றாரு அதுக்கு பதில், எங்களுக்கு ஏன் தருகிறீர்கள் என்று கேளுங்கள். செம பாயிண்ட் இல்ல இது? ஆக்சுவலா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, வேற யாரும் இல்லை, உங்களுடைய சிஸ்டர் தான் கேட்டாங்க, உங்களை உருவாக்குன சிஸ்டர். அவங்க கிட்ட வந்து யாரோ காசு கொடுத்துருக்குறாங்க. ஏன்ட்ட ஏன் கொடுக்குறீங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நான் எவ்வளவு மகான் ஆத்மா இல்லையா? அவங்களா மாலினி சிஸ்டர்னு தெரியல, கேட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் காசு கொடுக்க கூட அவங்களுக்கு பயம். ஏன்னா அதுல போட்டா அது சிவன் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இங்க வாங்கினா அப்புறம் இவங்க ஞாபகம் தானே வரும். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால கேளுங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. உங்களுடைய யோகம் சிவபாபாவுடன் மட்டும்தானே. யார் நேரடியா கொடுக்கறது இல்லையோ அது சிவபாபாவிடம் சேமிப்பாவதில்லை. டைரக்டா சிவபாபாட்ட கொடுத்தீங்கன்னா தான் அது சிவபாபாவுடைய கணக்கு. பிரம்மா மூலம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்னா அவர் மூலமே அனைத்தையும் செய்ய வேண்டும். இடையில் எவரேனும் அப்ப பிரம்மா மூலமா தான் ஸ்தாபனை ஆகுதுன்னா பிரம்மா மூலமே தான் எல்லாத்தையுமே பாபா செய்யணும் இல்லையா? இடையில வேற யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா சிவபாபாவிடம் போய் சேராதே. சிவபாபாவிற்கு தர வேண்டுமானால் பிரம்மா மூலமாக சென்டரை கூட பிரம்மா மூலமே திறக்க வேண்டும்.
நீங்களே சென்டரை திறந்தால் அது சென்டர் ஆகுமா என்ன? பாப்தாதா இருவரும் இணைந்தே இருக்கிறாங்க. இவரது கைப்பட்டால் சிவபாபாவின் கைப்பட்ட மாதிரி. எவ்வளவு சென்டர்கள் இப்படியும் உள்ளன. அவர்களின் செய்தி எதுவுமே வருவதில்லை. சிவபாபா இது உங்கள் சென்டரின் கணக்கு என்று எழுத வேண்டும். முதலாளியிடம் கணக்கு வர வேண்டும் இல்லையா? சிவபாபாவிடம் நிறைய பேருடைய கணக்கு சேமிப்பு ஆவதே இல்லை. இந்த அளவு கூட புத்தி இல்லை. ஞானம் என்னவோ அதிகமாக உள்ளது, ஆனால் சரியான யுக்தி வழி தெரியல. நான் சென்டர் திறந்து விட்டேன், அவ்வளவுதான். நீ யாருக்கு கொடுத்தாயோ அவர்தான் சென்டரை திறந்தார். அதனை சிவபாபாவா திறந்தார். அந்த சென்டர் பிறகு வளமாய் நிரம்புவதில்லை. சென்டர் திறக்க வேண்டும் என்றால் சிவபாபாவின் மூலம் திறக்க வேண்டும். சிவபாபா நாங்கள் இதை கொடுக்கிறோம், இதில் அதை உபயோகியுங்கள். குழந்தைகள் நிறைய தவறுகளை செய்கின்றனர். யோகத்தில் கச்சாவாக இருக்கிறார்கள். முடிச்சிட்டார் பாபா வாணி. சரி, இப்ப பாபா சொல்றாரு, பேரு ரூபத்துல மாட்டிக்கிறாங்க குழந்தைங்க. சிவபாபாவை மட்டும் நினைக்கணும், சிவபாபாவிடம் மட்டும் கொடுக்கும் பொழுதுதான் அது சேமிப்பாகுது. இல்ல அந்த சென்டர்ல இருக்கிறவங்க சரியில்லை, நீங்க தனியா ஒரு சென்டரை திறங்க அப்படின்னு நீங்க காசை கொடுத்தீங்கன்னா அது சிவபாபா கணக்குல வராதுன்ற இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. ஏன்னா அது பிரம்மா மூலமாக நடந்தா அது சிவபாபா மூலமா நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப பிரம்மா பாபா மதிச்சுட்டு பாக்கிச்சுக்கிட்டு சங்கர் பாட்டி இது மாதிரி நிறைய இல்லையா? அப்படி நீங்க தனியா பண்ணீங்கன்னா அது சிவபாபாவுடைய கணக்கே வராதுன்றது. சிவபாபா திறக்கலையே அது. அப்ப சிவபாபா திறக்கல, பிரம்மாவை அவமதிக்கிறதுனால என்ன ஆகுது? பாபா சொல்றாரு, பிரம்மா மனசுல இருந்து நீங்க இறங்கிட்டீங்கன்னா சிவபாபா மனசுல இருந்து இறங்கிட்டீங்கன்ற. அப்ப அது நிரம்பாது. இதுதான் பெரிய விஷயம். ஆனா பாபா சொல்றாரு, என்னுடைய பண்டாரை எப்பயும் நிரம்பி இருக்குன்றாரு. இப்ப நிரம்பல அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபாபாவுக்கு போய் சேரல அப்படின்னு அர்த்தம். அதனால சிவபாபா மூலம் திறக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? சிவபாபா நாங்க இதை கொடுக்கிறோம், இதுல அதை உபயோகிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு சில சேவைக்கு சென்ட்ரல் சிஸ்டரே காசு டைரக்டா கொடுக்குற மாதிரி இருந்தா கூட எப்படி பண்ணுவாங்கன்னா சிவபாபா முன்னாடி போய் வச்சிருவாங்க. அவங்க தான் போய் எடுத்துக்கணும். டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு சிவபாபா மூலம். அப்ப சிவபாபா கிட்ட சிவபாபா மூலம் திறக்கணும். சிவபாபா நாங்க இதை கொடுக்குறோம், இதுல அதை உபயோகிங்க அப்படின்னு சொல்லணும்ன்றாரு. ஆனா நிறைய குழந்தைங்க நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. இதுல யோகத்துல கச்சாவா இருக்கிறாங்க. பாபாவுடைய நினைவு இல்லாம அந்த பிரதர் சிஸ்டருடைய நினைவுல வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஞானத்தின் கூடவே தனது எதிர்காலத்தையும் வளமாக்கிக் கொள்ள வழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே தந்தையிடமிருந்து ஆஸ்தியையும் பெற வேண்டும். எந்த தேகதாரியின் பின்னாலும் சென்று துரதிருஷ்டசாலியாகிடக்கூடாது இல்லையா? அப்ப ஞானம் எதிர்காலத்தை வளமாக்கிக்கிறதுக்கான வழி என்னது? சேவை இல்லையா? கண்டினியூஸா அதுவும் சேவையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அப்பா கிட்ட முழு ஆஸ்தி அடையணும். 1ஆம் தேதி பிறவி எடுக்கிற அளவுக்கு தூய்மை ஆகணும். அந்த அளவுக்கு நிரந்தரமா பாபா நினைவுல தான் இருக்கணும். தவிர தேகதாரி நினைவு அவங்கள பிடிக்கலன்னா பாபா விட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? துரதிருஷ்டசாலி. அவங்க சென்டர் விட்டு போயிட்டாங்க, நானும் போயிட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற. சரி, உங்களிடையே ஏற்படும் ஏதேனும் விஷயம் காரணமாக பாபாவின் சேவையை விட்டுடக்கூடாது. பிடிக்காம இருக்கலாம், ஆனா சேவை செய்யறது நம்ம பாபாவோட சேவை, அதை விட்டுடக்கூடாது. அதிகாலையில இருந்து உங்களுக்கு
உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. பாபாவோட ஞானத்தை வச்சு குஷி குஷியா பேசிக்கோங்க. நினைவு செய்யறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வரதானம், தங்களது சம்பூர்ண நிலையின் ஆதாரத்தில் நேரத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். தங்களது சம்பூர்ண நிலையின் ஆதாரத்தில், சூப்பரான பாயிண்ட் இது. சம்பூர்ண நிலைன்னா என்ன அர்த்தம்? முழுமை அடைந்த நிலை, அந்த கடைசி நிலை இல்லையா? அதோடைய ஆதாரத்துல அதை நீங்க இப்பே எடுத்துட்டு வந்துட்டீங்க, அதுனா என்ன ஆயிடும்? சத்தியுகம் சீக்கிரமா வந்துடும், உலக அழிவும் சீக்கிரமா வந்துடும். உங்களுக்கு தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது எப்ப வரும்? பாபா சொல்ற, உன் கையில தான் குழந்தை இருக்குது, நீ ஏந்திரிச்சுட்டா விடிஞ்சிடும். இப்படி இது இல்லையா? சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பு வராங்க. ஏன்னா அது படைக்கிறவரே நீங்க தான். அந்த காலமே உங்களுடைய படைப்பு தான். நேரம் பாருங்க, அடுத்த லைனே அதான் சொல்றாரு. அதுக்கு விளக்கம், நேரம் என்பது உங்களது படைப்பாகும். நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். படைப்பவர் படைப்பின் ஆதாரத்துல இருக்கிறது கிடையாது. படைப்பவர் படைப்பை தனது அடிமையாக்குபவர். எனவே நேரம் காலம் வந்து தானாகவே என்னை சம்பூர்ணமாக்கிடும்னு நினைக்காதீங்க. நீங்க சம்பூர்ணமாகி நேரத்தை அருகாமையில் கொண்டு வர வேண்டும். ஏதாவது தடை வந்தால் நேரத்தின் பிரகாரம் நிச்சயம் சென்றுவிடும். ஆனால் சமயத்துக்கு முன்னாடி மாற்றும் சக்தி மூலம் அதை மாற்றிவிடுங்கள். அப்பொழுதுதான் அதன் பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும். சமயத்தின் ஆதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால் அதன் பிராப்தி உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நிறைய இது மாதிரி இப்ப ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்க, திடீர்னு ஸ்ட்ரைக், கவர்மெண்ட் இதெல்லாம் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல உத்வேகமா ஸ்ட்ரைக் பண்றவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்க சரி அவங்க கூப்பிடுறாங்களேன்னு போய் நிற்பாங்க. ஒரு சம்பள உயர்வுக்காக ஸ்ட்ரைக் வச்சுக்கலாம். சம்பளம் உயர்வு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தான் அது போகுது. ஆனா அந்த சம்பள உயர்வை வர வச்சது யாரு? அதை முன்னின்று நடத்தினவங்க. சரி எல்லாரும் பண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு வருது அங்க. ஆனா இங்க பாபா சொல்றாரு, எல்லா கட்சியில உலகம் அழியதான் போகுது, சொர்க்கம் வரதான் போகுது. அந்த டைம் எல்லாருமே மாறதான் போறாங்க. கடைசியில் எல்லாருமே தூய்மை ஆகதான் செய்வாங்க. அந்த நேரம் தூய்மை ஆகிக்கலான்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது இல்லையா? அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க மாறினதுனால அந்த டைம் கிட்ட வரும். அப்ப காலம் உங்களுக்கு அடிமையாயிடுச்சு. ஆனா அவங்க காலத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விகாரத்தையும் விட்டுடலாம், கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாகலாம், கொஞ்சம் கொஞ்சமா நிரந்தரமா யோகா வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இருந்தீங்கன்னா அது அஞ்ஞானி கூட தான் தூய்மை ஆயிடுவாங்க அந்த டைம்ல இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, நேரம் உங்களுடைய படைப்பு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு, கடைசியில அடிக்கிற அடியில எல்லாம் தான் தூய்மை ஆயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆகிறது தான் திறமை இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, நீங்க மாஸ்டர் படைப்பவர். படைப்பு நேரம் வந்து உங்களுடைய படைப்பு. அப்ப படைப்புடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்கக்கூடாது, உங்க கண்ட்ரோல் அது இருக்கணும். உங்களுடைய ஊக்க உற்சாகம் நிறைந்த சேவை வந்து அந்த சத்தியுகத்தை சீக்கிரமா பிடிச்சி இருக்கணும். மற்றபடி டைம் வந்து எல்லாரையும் மாத்திடும். நிறைய பேர் பாபா சொல்ற டிராமால இருக்கிறது தான் நடக்கும். அப்ப ஒரு பிரதர் கூட சொன்னாரு, டிராமா வந்து போன கல்பத்துல இருந்த மாதிரி முயற்சி செய்ய வைக்குமா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அது நடந்தது நடக்கும், அது ஓகே. ஆனா அதுவா நடக்கட்டும்னு இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. நான் நடத்தணும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியில சம்பூர்ணம் ஆக்கிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க, நாம இப்பதான் வந்திருக்கிறோம் பாபா குழந்தையா, அவங்களாம் 30 வருஷம் வந்திருக்காங்க, அவங்க சம்பூர்ணம். அப்ப எப்படி இப்ப உலகம் அழியும்? இவங்க இப்பதான் பாபா குழந்தையானாங்க, அதனால இன்னும் 30 வருஷம் கழிச்சு தான் உலகம் அழியுமா? அப்பயும் தான் புதுசா ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி உல்டாவா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க சம்பூர்ணமாக இப்பவே ஆகி நேரத்தை பக்கத்துல அழைச்சிட்டு வரணுமே தவிர நேரம் வரும்போது சம்பூர்ணம் ஆயிக்கணும்னு இருக்கக்கூடாது. அப்ப பாபா சொல்றாரு இன்னொரு சூப்பரான விஷயம்,
தடை வருதுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா ஒரு டைம்ல தடை எப்பயுமே இருக்காதுதான். துக்கம் அப்படியே இருக்குமா? கொஞ்ச நாள் கழிச்சு மறையும் தான். ஆனா அந்த பரிவர்த்தனை சக்தி, நேத்து வரதானத்துல வந்தது சொன்னேன் இல்லையா, அபகாரத்தையும் உபகாரமா மாத்திடுங்க உங்களுடைய சக்தியின் மூலமாக. அந்த மாதிரி பரிவர்த்தனை மாற்றக்கூடிய சக்தியின் மூலமாக தடைகளை நீங்க மாத்தணுமே தவிர அது தானா மாறதான் செய்யும். ஆனா அது அவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும், உங்களுக்கும் அவங்கள பிடிக்கணும். அந்த மாதிரி நீங்க வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அவனா மாறும்போது நீங்க போய் செஞ்சீங்கன்னா அது கிடையாது இல்லையா? அப்ப பாப்பா சொல்றாரு, அப்படி நீங்க உங்க பரிவர்த்தனை சக்தியின் மூலமாக அதை தடையை மாத்திக்கிட்டீங்க, தடைகள் அற்றதை மாத்திட்டீங்க அப்படின்னா பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா டைம் வரும்போது தான் மாறுது அப்படின்னா அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் பெரிய விஷயம். அந்த தடை இருக்கும்போதே சேவை செஞ்சு ஜெயிக்கிறவங்க தான் பெரிய ஆள். தடையெல்லாம் மாறி கடைசியில காட்சியெல்லாம் வந்துச்சுன்னா தடை இருக்காது தான், எல்லாரும் தான் ஏத்துக்குவாங்க. அந்த நேரம் பண்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்லோகன்: கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலையை வச்சுக்கிறவங்க தான் உண்மையான கர்மயோகி. அவ பாருங்க, கர்மயோகினா என்ன அர்த்தம்? இது சூப்பரா போட்டிருந்தாருப்பா பாபாடைய நினைவு இல்லையா? இது பக்தி மார்க்கத்துல அந்த இந்து முன்னணி நோட்டீஸ்ல என்ன இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, இப்ப பாட்டு கேட்டுக்கிட்டே கார் ஓட்டுறோம்ல, அது மாதிரி பாபா கடவுள்ல நினைவு செஞ்சுக்கிட்டே காரியம் செய்யறதுதான் கர்மயோகி. அது கரெக்டா தான் சொல்லியிருக்காரு இல்லையா? சரி, அப்ப ரெண்டுமே சமமா இருக்கணும். அதுக்காக நான் உட்கார்ந்தாதான் யோகா வரும், அது பட் கைப்பட்டு காரியம் செய்யும், ஆனா புத்தி ஃபுல்லா அங்க இருக்கும். எப்படி பாட்டுல மயங்கி வேலை செய்யறாங்க, அது கரெக்ட் தானே? உடம்பு அந்த அசதியே தெரியாது திரும்ப பாட்டு கேட்டுன்னு வேலை செஞ்சா. அப்படித்தான் நைட் எல்லாம் தையல் தைக்கிறவங்க எல்லாம் அது பண்ணுவாங்க, பாட்டை போட்டு அவங்க பாட்டுக்கு தீபாவளி சீசன் எல்லாம் தைப்பாங்க. அந்த மாதிரி கர்மமும் யோகத்தையும் சமநிலை வச்சுன்னா ஒரு பக்கம் உங்க புத்தி புஷியில் ஆடி இருக்கும், ஒரு பக்கம் காரியம் நடந்துட்டு இருக்கும். அவங்க தான் உண்மையான கர்மயோகி. கர்மம் நான் இப்ப செய்யறேன், 1 மணி நேரம் காரியம் செஞ்சுட்டு அடுத்த 1 மணி நேரம் யோகா பண்ணா அது கர்மயோகி கிடையாது. அட் அ டைம்ல ரெண்டுமே ஒன்னா பேலன்ஸா இருந்துச்சுன்னா உண்மையான கர்மயோகி. ஒரு சாந்தி அப்படி ஆகுன்றது பாபா என்னன்னு சொன்னாரு இன்னைக்கு? சரி, அப்புறம் என்ன சொன்னாரு? பாபாவுடைய நினைவுல காயா பக்குவமா இல்ல. சரி, அப்புறம் என்ன சொன்னாரு? மாறக்கூடாது, நீங்க மாறி நேரத்தை வர வைக்கணும். மேல் மாடியில பாபா அப்பா இருக்காரு, கீழ் மாடியில நாம இருக்கிறோம், ரெண்டுத்துக்கும் நடுவுல கோர்ட் இருக்கு. அதுல இருந்து நீங்க தண்டனை எல்லாம் அங்கதான். பாபாட்ட தான் கணக்கு வழக்கு வச்சுக்கணும், மத்தவங்க யாருக்கிட்டும் வச்சுக்கூடாது. கரெக்ட். எந்த தேவதாரி மேலேயும் உங்க இழுப்பு போக கூடாது, அன்பு அந்த மாதிரி போனுச்சு. அன்பே இருக்கக்கூடாது, அதுல இருந்து செத்துணும். நாம பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். எந்த நேரம் வந்தாலும் நம்ம பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். முதல்ல அப்பாவுடைய அறிமுகம், அப்புறம் ஃபர்ஸ்ட் திருமூர்த்தி பாட்டை வச்சு புரியுவீங்க, அதுக்கப்புறம் ஏணி படிக்க போகலாம். எத்தனை ஏணி படிக்க போயிடாதீங்க அப்படின்றது. சொர்க்கத்துல என்ன இருக்குன்னு கேட்காங்க, போய் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கவலை தான், நான் தூய்மையாகணும், அந்த ஒரு கவலை தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸ்லோகன் என்ன சொன்னாரு? கர்மமும் யோகமும் இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலமா தான் சொர்க்கத்தின் கதவு திறக்குது. புரிய வைங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? சீக்கிரமா கூப்பிட்டு அருகாமையில் வருதுன்னாரு. அடுத்தது பாபா மத்தவங்க கிட்ட இதை தெரிஞ்சுக்க நாங்க விரும்பலன்னு சொல்லுங்கன்னாருல. நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்குங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்கு கடவுள் சொல்றாரு, நாங்க இததான் கேட்போம் அப்படின்னு சொல்லுங்க. இல்லற ஆசிரமமாக பாபா மாத்துறதுக்கு வர. சரி, கேள்வி பதில என்ன சொன்னாரு? குழந்தைங்க இன்னும் தப்பு பண்றாங்க. நல்லா அன்பா அப்பாட்ட பேசணும், எல்லா கணக்கு வழக்கும் எல்லா குழந்தைங்களும் என்கிட்ட ஒப்படைக்கிறது இல்ல, ஒப்படைக்கணும், உண்மையா இருக்கணும்ன்றது. சரி, அப்படி பேரு ரூபத்துல மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? யோகா செய்ய முடியாது இல்லையா? அபகாரம் செய்யணும், உபகாரம் செய்யணும்.
ஓகே சூப்பர் சரி ஓம் சாந்தி சரி.